நமஸ்காரங்க. நமஸ்காரம். சரி, வகுப்பு தொடங்கலாம். வணக்கங்கள் ஐயா. வணக்கங்கள் அம்மா. ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம இன்றைக்கு இருந்து சமஸ்கிருத வகுப்பு பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த சமஸ்கிருத வகுப்புல முதல் நம்ம தொடங்கும் போது சரஸ்வதிய நினைச்சிட்டு தொடங்கணும். ஏன்னா கல்விக்கு அதிதேவதையா இருக்கிறதுனால முதல்ல அந்த சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணணும். இப்ப உங்க எல்லோரும் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இவனோடு சேர்ந்து சேவை செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த அறிவை நாடி வந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம முதல்ல இன்றைக்கு சமஸ்கிருத வகுப்பினுடைய அறிமுக உரை பார்க்க இருக்கிறோம். அப்புறம் இந்த வகுப்பு நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கிறதையும் சொல்ல இருக்கிறோம். அதனால கொஞ்சம் கவனமா இதெல்லாம் கவனிங்க. இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் இதுல நீங்க வெற்றி பெற முடியும். இல்லைன்னா இந்த மொழி ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால ஏமாந்து போயிடுவீங்க. ஆனா நிறைய பேர் நீங்க வகுப்புக்கு வர்றதை பாத்தீங்கன்னா வகுப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ற மாதிரி தெரியல. வேற ஏதோ விஷயங்கள் இருந்துகிட்டு சும்மா அந்த கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பெரும்பாலானவங்க கிளாஸ் அட்டன் பண்றதா தான் நான் பாக்குறேன். அது மாதிரி இருக்கிறவங்க அவங்க வேலையை பார்க்கலாம். இங்க மற்றவர்களுக்கும் இடையூறு பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதை நான் இன்னைக்கு முதல் வகுப்புல சொல்ல விரும்புறேன். ஏன்னா படிக்க வர்றவங்க மட்டும் இங்க வந்தா போதும். வேற வேலை இருக்கிறவங்க அதை பாருங்க, அதை கவனிங்க. இங்க கிளாஸ்ல புந்துக்கிட்டு இதையும் அதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ரெண்டும் கெட்டானா போயிடும். உங்களுக்கு பாடமும் புரியாது, அங்க வேலையும் நடக்காது. அப்ப நீங்க என்ன நோக்கத்துக்காக இதை படிக்கிறீங்களோ அந்த படிப்பு முழுமை அடையாம போயிடும். அப்படிங்கறதுனால நான் ஒரு எச்சரிக்கையாவே உங்களுக்கு இதை சொல்ல விரும்புறேன். ஆகவே நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க. அதனால வேற வேலை இருந்தா நிச்சயமா அந்த வேலையை மட்டும் பாருங்க, இந்த வகுப்புக்கு வர வேண்டாம். அல்லது இந்த வகுப்புக்காக நேரத்தை ஒதுக்க முடிஞ்சா இந்த வகுப்புக்கு வாங்க. அப்படிதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன். அதை நீங்க தாராளமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ முதல்ல இப்ப நம்ம சரஸ்வதி தேவிய வணங்கிட்டு இந்த வகுப்பை கொண்டு போலாம். முதல் ஸ்லோகம் இருக்கு சமஸ்கிருதத்துல. சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. இது சரஸ்வதி தேவியை வணங்குகிற ஒரு அருமையான ஸ்லோகம். அதாவது அழகு வடிவானவளே சரஸ்வதி தேவியே, உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நான் கல்வி பயில ஆரம்பிக்கின்றேன். உன் அருளால் எப்பொழுதும் எனக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த மந்திரத்தினுடைய பொருள். இப்ப இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மந்திரங்களையும் இப்ப இந்த சமஸ்கிருத மொழியை கத்துக்கிட்டு நாம படிக்க போறோம், உச்சரிக்க போறோம். ஆனா இப்போ நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. இது நம்முடைய மரபு என்று நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. நம்முடைய சனாதன தர்மத்துல சமஸ்கிருதம் என்பது பாரத தேசத்தினுடைய மரபு அப்படிங்கிறது தான் இதனோட உண்மையான பொருள். அதனால இப்ப நம்ம பேச போறது ஒரு சாதாரண மொழி பற்றிய அறிவு கிடையவே கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித அறிவின் ஒளி தாங்கி வந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்போ நாம் ஒரு மொழி கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மொழி நம்மை மாற்றாது. நாம் சமஸ்கிருதம் கற்கிறோம் அப்படின்னா அந்த சமஸ்கிருத மொழி நம்மை மாற்றி விடுமான்னா அந்த மொழி எப்படி நம்மளை மாற்றும்? ஆனா இங்க நாம நினைக்கிற மாதிரி சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி கிடையவே கிடையாது. அது நம்முடைய உணர்வு அப்படின்னு இங்க சனாதன தர்மம் சொல்லுது. ஏன்னா ஆதியில ரிஷிகள் இதை வார்த்தைகளாக தான் உபயோகப்படுத்தினாங்களே தவிர எழுத்துக்களாக கொண்டு வரவே கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த மொழி ஆரம்பத்துல மக்களிடத்திலே புழக்கத்துல இருந்தது. ஏன்னா சம்ஸ்கிருதம் நாம தேவி வாக் அப்படின்னு சொல்லும். சான்ஸ்கிரிட்ல சம்ஸ்கிருத நாம தேவி வாக்குன்னா அதாவது தெய்வீக தன்மைய உடைய ஒரு மொழி அப்படின்னு இங்க பாக்குறோம்.
அதாவது சமஸ்கிருதம் கற்கிறோம் அப்படின்னாலே இங்க வந்து நம்முடைய சிந்தனை எல்லாம் மாறிடும். நம்முடைய உண்மை தன்மை, நம்மை பற்றிய ஒரு புரிதல், நம்முடைய வாழ்க்கை பற்றிய ஒரு விரிந்த பார்வை எல்லாம் நமக்கு தானாகவே கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு அழகான மொழி இந்த சமஸ்கிருத மொழி. இந்த சமஸ்கிருத மொழி அப்படிங்கிறது மனிதர்களுக்கான மொழி மட்டுமல்ல. இது வந்து தூய அறிவின் வெளிப்பாடு அப்படின்னு இங்க சனாதன தர்மம் சொல்லுது. சனாதன தர்மம் அதை முன்னிறுத்துது. ஏன்னா சம்ஸ்கிருதம் என்ற சொல் வந்து சம்யக் கிருதம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வெளிப்பட்டது. சம்யக் கிருதம் அப்படின்னா, சம்யக் அப்படின்னா மிக சிறப்பானது, சரியாக செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். கிருதம்னா செய்தல், செயல் அப்படின்னு அர்த்தம். அதுல சம்யக் அப்படின்னா ரொம்ப சரியாக செய்யப்பட்டது அப்படின்னு தான் சம்யக் கிருதம் அப்படிங்கிறத சமஸ்கிருதம் அப்படிங்கிற முறையில நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து ஒரு சுத்தப்படுத்தப்பட்ட, ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட மொழி என்பதாக பார்க்கிறோம். இந்த சம்ஸ்கிருத மொழி வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய பாரத தேசத்துல பயன்பாட்டில் இருந்த மொழி. இந்த மொழியில தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய வேதங்கள் வெளிப்பட்டது. அது இல்லாம உபநிஷதங்கள், புராணங்கள் என எல்லாமே இந்த சம்ஸ்கிருத மொழியில் தான் வெளிப்பட ஆரம்பித்தன. புராணங்களும் அப்படிதான், சமயங்களும் அப்படிதான். எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் வெளிப்பட்டது. பெரும்பாலும் சமஸ்கிருதம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்டைய மொழி என்பதனால பழமையான மொழிகளும் இந்த மொழியோட தொடர்பு வைத்திருந்தது என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்முடைய பாரத தேசத்துல பழமையான மொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமஸ்கிருதமும் தமிழும் தான் பழமையான மொழி. அப்ப தென்னகத்துல இந்த பழமையான தமிழ் மொழி சமஸ்கிருத மொழியோட உறவாடி இருக்குங்கிறத நம்ம தமிழ் மொழியோட கலந்திருக்கிற சமஸ்கிருத சொற்களை பார்க்கும் போதே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ் மொழியில பெரும்பாலான வார்த்தைகள் வந்து சமஸ்கிருத வார்த்தைகளா இருக்கும். அப்ப எப்படி அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழோட வந்தது அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியும் சமஸ்கிருத மொழியும் ஒன்றுக்கொன்று கலந்து உறவாடி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். நம்முடைய தமிழ்நாட்டிலேயே கூட பாத்தீங்கன்னா பண்டைய நூல்கள் எல்லாமே மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்டிருக்கும். நீங்க பழமையான தமிழ் நூல்கள் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல வந்து தூய தமிழ் இருக்காது, சமஸ்கிருதம் கலந்து இருக்கும். அதுக்கு வந்து மணிப்பிரவாளம் என்று பெயர். மணிப்பிரவாள நடையில வந்து சமஸ்கிருதமும் தமிழும் கலந்துதான் நம்ம வந்து பயன்பாட்டுல வச்சிருந்தோம். அப்ப நம்ம தமிழ் மொழி இப்படி சமஸ்கிருத மொழியோடு இணைந்து இருந்திருக்கிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பழமையான மொழி என்ற வரிசையில பார்த்தா நம்முடைய சமஸ்கிருதமும் தமிழும் தான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிக பழமையான மொழி என்று நம்ம பார்க்கிறோம். இதை வந்து இந்த பிரபல மொழியியல் அறிஞர் இருக்காரு இல்லையா, நம்முடைய பாரத தேசத்துக்கு வந்து சென்ற பல வெளிநாட்டினர்கள்ல சர் வில்லியம் ஜோன்ஸ் என்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர். அவர் வந்து ஒரு மொழி அறிவியல் ஆராய்ச்சியாளர். அவர் வந்து 1786ல, அதாவது கிட்டத்தட்ட இப்ப நம்ம இப்போ 2025 இருக்கிறோம், ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, the Sanskrit language is of a wonderful structure, more perfect than the Greek, more copious than the Latin அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த காலத்திலேயே இந்த லத்தீன் ஒரு மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியை விட அல்லது கிரேக்கர்களுடைய மொழியை விட மிகவும் சிறந்த மொழி இந்த சமஸ்கிருத மொழி என்று சொல்றார். 1786 சர் வில்லியம் ஜோன்ஸ் சொல்றாரு. அவர் வந்து ஒரு மொழியியல் ஆராய்ச்சியாளர். ஆகவே நம்ம ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட பல வெளிநாட்டினர்கள் இந்த மொழியை விரும்பி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மொழியாக தான் இது இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த மொழி பொறுத்த வரைக்கும் இலக்கணம் எப்படின்னா, பாணினி தான் இதுக்கு இலக்கண ஆசிரியர். அதாவது சமஸ்கிருத மொழியை வந்து எழுத்து வடிவத்துல கொண்டு வரும்போது அதற்கான ஒரு இலக்கண ஆசிரியரா பாணினி அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அந்த முனிவர் வந்து நம்முடைய 4ஆம் நூற்றாண்டுல அஷ்டத்தாயி அப்படிங்கிற ஒரு நூல்ல 4000க்கும் மேற்பட்ட விதிகளோட இந்த இலக்கணத்தை வகுத்திருக்காரு. அஷ்டாத்தியாயி அப்படின்னு அந்த நூலுக்கு பேர் இருக்கு. அது வந்து இன்றைக்கும் விஞ்ஞானிகள் எல்லாம் அதை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் கொஞ்சம் மிரண்டு போறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உயர் மொழியா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப மிரண்டு போறாங்க. அப்ப இந்த மொழியினுடைய அந்த மகத்துவத்தை அவங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, நாசா விஞ்ஞானிகள்லாம் கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் தான் இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் சொல்றாங்க. அதாவது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜினுடைய அந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சமஸ்கிருதம் வந்து ஒவ்வொரு வாக்கியமும் வந்து ஒரு லாஜிக்கா புரிய வைக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் இந்த சம்ஸ்கிருத மொழியை வந்து நீங்க
கத்துக்கிட்டு இதை உச்சரிக்க பழகிட்டீங்க அப்படின்னா, இப்ப மற்ற சாதாரண மொழிகளை விட இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மூளையில வந்து 2 பக்கங்களுமே சைமல்டேனியஸா ஒரே மாதிரி செயல்படும் அப்படிங்கறத இங்க அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்ப பொதுவா நம்முடைய மூளையினுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு தான் நம்முடைய சப்ஜெக்ட் எடுத்து வேலை செய்யும். இடது பக்கமோ வலது பக்கமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அது நடைமுறையில இருக்கும். ஆனா இந்த சம்ஸ்கிருத மொழியை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மூளையினுடைய 2 பக்கங்களும் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதனால இந்த மொழியை நீங்க கத்துக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நினைவாற்றல், கவனம், மன அமைதி எல்லாமே கூடும். ஏன்னா மேலும் இந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க உச்சரிக்க பழகிட்டீங்க அப்படின்னா, தானாவே உங்களுக்கு மன அழுத்தம் எல்லாம் இல்லாம போயிடும், நினைவாற்றல் மேம்படும், வாழ்க்கையில வந்து வெற்றியாளனா வரணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான நம்பிக்கை உண்டாயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரெயின் வேவ்ல ஆல்பா வேவ்ஸை வந்து அதிகமா தூண்டுது இந்த சமஸ்கிருத மொழி அப்படின்னு சயின்ஸ் வந்து இதை ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா நம்முடைய மனதின் பரிமாணங்களை வந்து நம்ம ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்லாம் நம்ம படிக்கணும் இல்லையா? அதுல வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம்ல ஆல்பா வேவ்ஸ் இருக்கு இல்லையா? அது மூளையினுடைய அலைவரிசையில ஒரு மெல்லிய, ஒரு சாந்தமான, அமைதியான ஒரு மனநிலையா நம்ம பார்க்கிறோம். ஆல்பா நிலை அப்படிங்கிறத. அந்த ஆல்பா நிலைக்கு வந்து இந்த சமஸ்கிருத மொழி கொண்டு போகுது அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு இந்த மொழியினுடைய சிறப்பை நம்ம கிட்ட இப்படி புரிய வைக்கிறாங்க. அப்ப அதனால இந்த மொழி வந்து ரொம்ப அருமையான மொழிங்க. அதனால இதை கண்டிப்பா எல்லோருமே கத்துக்கணும் அப்படின்ட்டு நம்முடைய கலாச்சாரத்துல, நம்முடைய பாரத தேசத்துல பல இலக்கியங்கள், பல தத்துவங்கள் எல்லாம் இதே மொழிகள்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம படிக்கிற வேதமாகட்டும் சமஸ்கிருதம் தான், பகவத்கீதை ஆகட்டும் சமஸ்கிருதம் தான். அதே மாதிரி நீங்க உபநிஷதங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சமஸ்கிருதம் தான். அதை தவிர நீங்க வந்து சிவபெருமானுடைய பல நூல்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே சமஸ்கிருதம் தான். இங்க தமிழ் மொழியில வந்து நம்முடைய தமிழ் புலவர்கள் எழுதின நூல்களை தவிர பெரும்பாலான நூல்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் நடைமுறையில இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். மேலும் நம்முடைய பாரத தேசத்தின் பண்டைய இதிகாசங்களாக இருக்கின்ற ராமாயணம், மகாபாரதம் கூட சமஸ்கிருதம் தான். அப்ப நீங்க இத ஆழ்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க பகவத்கீதை சொல்ற மாதிரிதான், உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கீதையில ஒரு வசனம் வருது பாத்தீங்களா? அப்ப அது மாதிரி இப்ப நம்ம இந்த நூலை படிக்க வரும்போது நம்ம பல தேவையற்ற அறிவியல் ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் போக வேண்டியதில்லை. ஏன்னா இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, மொழி அறிவை இங்க ஆராய பார்க்க வரல, நம்முடைய சுயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்ப அந்த சுயத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு எளிய மொழி எது அப்படின்னா அது வந்து சமஸ்கிருத மொழி என்பதை சாஸ்திரம் வந்து ரொம்ப தெள்ள தெளிவா புரிய வைக்குது நமக்கு. ஏன்னா நம்முடைய பாரதத்தின் இதிகாசமா கருதப்படுகின்ற ராமாயணம், மகாபாரதத்தில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க. அவ்வளவும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். அதனால சமஸ்கிருத பாஷையில வந்து ஏராளமான சுபாசிதங்கள் இருக்கு. சுபாசிதங்கள் அப்படின்னா பொன்மொழிகள். சும்மா 2 வரியில எப்படி நம்முடைய தமிழ் புலவர் திருவள்ளுவர் வந்து திருக்குறளை கொடுத்திருக்காரோ, அது மாதிரி வடமொழியில சமஸ்கிருதத்துல சுபாசிதங்களை வந்து நிறைய மகான்கள் கொடுத்திருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் யாருன்னு தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை. நம்ம தமிழ் மொழியில எப்படி தமிழ் புலவர் வந்து திருவள்ளுவர் கூட தன்னுடைய பெயரை போட்டுக்கவே கிடையாது. நாம தான் அவரை வந்து திருவள்ளுவர்னு அழைக்கிறோம். ஆனா உண்மையில அவர் வந்து நான் திருவள்ளுவர் என்று சொல்லவே கிடையாது. அது மாதிரி இங்க எத்தனையோ மகான்கள் வந்து இந்த பாரத தேசத்துல பல விஷயங்களை நமக்காக கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வித்யா ததாத்தி வினயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்துல சொல்லப்படுது. அதாவது இந்த சமஸ்கிருத அறிவு நமக்கு உள்ள போனா, இந்த வித்தை நமக்கு உள்ள போயிட்டா அது ஒரு பணிவை தருகிறது அப்படிங்கிறாரு. வினயத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறத பண்டைய ரிஷிகள் பேசுறாங்க. அப்போ ஒரு கல்வி அப்படின்னா அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டுமாமாம்? பணிவை தருவதாக இருக்க வேண்டும், ஒரு ஆணவத்தை தருவதாக இருக்கக்கூடாது. ஆனா நம்ம இன்றைக்கு இப்ப நடைமுறையில பார்க்கிற கல்வி எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆணவத்தை தருகின்ற முறையில் வகுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இப்ப நீங்க மற்ற கல்வி எது வேணா எடுத்து பாருங்களேன், அந்த கல்வி என்ன பண்ணுதுன்னா ஒரு அகங்காரத்தை உண்டு பண்ணும். நான் இதை படிச்சிருக்கேன், நான் டாக்டர் படிச்சிருக்கேன், நான் அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கேன், நான் என்ஜினியருக்கு படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணி ஒரு ஆணவத்தை உண்டு பண்ற கல்வி முறை தான் நம்முடைய சமுதாயத்துல இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வித்யா ததாத்தி வினயம், அந்த பணிவு எது கொடுக்கிறதோ அதுவே கல்வி என்று இங்க நம்முடைய சனாதன தர்மம் தெளிவா விளக்கம் கொடுத்து. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்க்கும்போது
இப்ப இந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பை பற்றி நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோமே, அப்ப இந்த மொழி வந்து யாருடைய மொழிங்க? இது யாருக்கு உரித்தான மொழி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு சமூகத்துக்கோ ஏதோ ஒரு ஜாதிக்கோ உரிய மொழி கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்ஸ்கிருதம் என்பது மனித அறிவுக்கான ஒரு மொழி என்றுதான் பண்டைய ரிஷிகள் பார்த்தார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நிறைய பேர் இதை மாற்றி இன்றைய நடைமுறையில எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி வந்து ஏதோ பிராமணர்களுக்கே உரித்தான மொழி, அது ஏதோ வேத மந்திரங்களுக்கே உரித்தான மொழி, அல்லது ஏதோ நாம வந்து இந்த மந்திரங்களை சொல்வதற்காக படிக்கின்ற மொழி அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்காங்க. ஆனா அப்படி இது கிடையவே கிடையாது. இது வந்து ஒட்டுமொத்தமா மனித அறிவுக்கு உரிய மொழி என்று சொல்லப்படுது இந்த சம்ஸ்கிருத மொழி. அப்ப இந்த சம்ஸ்கிருத மொழி ஏன் மனித அறிவுக்கு உரிய மொழி என்று பார்க்கிறோம் அப்படின்னா, இது மனிதன் தான் புனிதனாக முடியும். அப்ப மனிதனும் தேவனாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த மொழியை நம்ம தெரிந்து கொள்வதனால இது ஒரு தெய்வீக மொழியாக மாறி மனிதனும் தெய்வீக தன்மையை அடைகிறான். அதனால இதுக்கு வந்து தேவ பாஷான்னு பேரு. இப்ப சம்ஸ்கிருத மொழிக்கு வந்து ஒரு தேவ பாஷான்னு சாஸ்திரம் சொல்லும். அப்ப நீங்க வந்து அது தேவ பாஷான்னு கேள்விப்பட்ட உடனே, சரி ஏதோ மேல தேவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க போல் இருக்கு. அப்ப நாமளும் சமஸ்கிருதம் படிச்சுட்டு இங்கிருந்து இந்திரலோகத்துக்கோ சந்திரலோகத்துக்கோ போனா, அங்க இந்திரன் கிட்டயும் சந்திரன் கிட்டயும் நம்ம வந்து சமஸ்கிருதத்துல பேசலாமா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் தேவ பாஷை அப்படின்னா ஏதோ தேவர்கள் பேசுகின்ற பாஷை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவ பாஷை அப்படின்னா இந்த சம்ஸ்கிருத மொழியை கற்றுக்கொள்வதனால ஒரு மனிதன் புனிதன் ஆகின்றான், தெய்வீகத்தன்மையை அடைகின்றான். அப்ப அவனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு தேவ பாஷை என்று பெயர் என்று சாஸ்திரம் இங்கே அதை சொல்லுது. அதனாலதான் இது சம்ஸ்கிருதா அப்படின்னாலே அது தூய்மைப்படுத்தப்பட்டது, நன்றாக செம்மையாக வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அதனால இங்க வித்யா அப்படின்னா அறிவு. அப்ப அந்த அறிவின் மூலமா நாம எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்த அறிவாக நாம் மாற முடியும் என்ற ஒரு அடிப்படை விஷயத்த இங்க நம்முடைய கல்வி கொடுக்கிறது தான் இங்க வேதம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வேதம் என்ற ஒரு வித்யா, ஒரு அறிவை அடைகின்ற நிலையில மனிதன் வந்து நாகரிகம் உடையவனாக மாறுகின்றான் என்று இங்க நம்முடைய சனாதன தர்மம் பார்க்குது. நம்முடைய சனாதன தர்மம் வந்து கல்வியினாலதான் மனிதன் வந்து நாகரிகம் அடைகிறான், இல்லைன்னா அவன் காட்டுவாசி மாதிரி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஆரம்பத்துல மனிதன் எப்படி இருந்தான்? காட்டுவாசி மாதிரி இருந்தான். ஆனா அவன் எப்படி நாகரிகம் அடைஞ்சான்? சம்ஸ்காரம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து சம்ஸ்காரம் அப்படின்னா நாகரிகம். அப்போ சம்யக் கிருத்தே, இந்த சம்ஸ்காரம், இந்த சம்ஸ்கிருதத்தை அறிந்ததினால், இந்த மொழியை பேசியதினால் ஒருவன் நாகரிகம் அடைகிறான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சம்ஸ்கிருத மொழி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மொழியாக, அனைவருக்கும் பொதுவான மொழியாக பார்க்கப்பட்டது. அப்ப நம்முடைய பழைய பாரத தேசத்தின் சமுதாயத்துல அறிவை பகிர்கின்ற வழி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குருகுல வாழ்க்கை தான். ஏன்னா நம்ம 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பாரத தேசத்துல குருகுலம் என்ற கல்வி அமைப்பு தான் இருந்தது. அங்க வந்து எல்லா மாணவர்களும் படிப்பாங்க. அந்த இடத்துல வந்து மன்னர்களுடைய குழந்தைகள் இருந்து சாதாரண கூலி வேலைக்கு போற விவசாயினுடைய குழந்தைகள் வரைக்கும் ஒரே குருகுலத்தில் தான் படிப்பாங்க. அங்க வந்து இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் வந்து குருகுல கல்வியில எப்பொழுதுமே கிடையாது. அதனால அந்த கல்வியில படித்து வெளியே வந்த பல மகான்களை நாம் சரித்திரத்துல பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வால்மீகி முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வால்மீகி முனிவர் தான் ராமாயணத்துக்கு இங்க விளக்கம் கொடுத்தவர் இருக்கார் இல்லையா, ராமாயணத்தை எழுதியவர். அப்ப வால்மீகி முனிவர் வந்து பிறப்பால் பிராமணன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வால்மீகி முனிவர் வந்து பிறப்பால் பிராமணன் கிடையாது. அவர் ஒரு காட்டுவாசி, ஒரு வேட்டைக்காரன். ஆனால் அவர் குருகுலத்தில் சேர்ந்து இந்த ஞானத்தை அடைந்தார், இந்த சம்ஸ்கிருத ஞானத்தை அடைந்தார். அப்ப இந்த சம்ஸ்கிருத மொழியிலே வேதங்களை படித்தார். அப்ப அவருக்கு என்ன புரியுது? இங்க நாகரிகத்தை அடைந்தார். ஒரு காட்டுவாசி மாதிரி வாழ்ந்த ஒரு முனிவரா, வால்மீகி முனிவரா ஒருத்தன் மாறுறான் அப்படின்னா எப்படி சாத்தியமானது? இந்த மொழி அறிவும் அந்த மொழியினால் அவர் அறிந்த அத்தியாத்ம ஞானமும் அவரை ஒரு முனிவராக மாற்றியது. அப்ப வால்மீகிங்கிற அவருடைய வரலாற்றை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வேட்டைக்காரனா காட்டுல வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருந்தார். சில புராணங்கள் வந்து அவரை ஒரு திருடன் என்று சொல்லும். அவர் வந்து திருடிக்கிட்டு இருந்தார், கொள்ளையடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வகையில வந்து கட்டி போட்டு அவருக்கு சில விஷயங்களை புரிய வச்சாங்க அப்படின்ட்டு கதைகள் எல்லாம் நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் வரும். ஆனா உண்மையில அவர் எப்படியும் இருக்கட்டும், திருடனா இருக்கட்டும் அல்லது ஒரு காட்டுவாசியா இருக்கட்டும், ஒரு வேட்டைக்காரனா இருக்கட்டும், அவர் எப்படிங்க முனிவரானார்? அதானே இப்ப நமக்கு தேவை. வால்மீகி ராமாயணத்தையே எழுதுற அளவுக்கு ஒரு முனிவரா இருக்கிறார்னா என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையில? நாகரிகம் அடைந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுதான் சம்ஸ்கிருதத்தினுடைய நாகரிக பார்வை என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது.
அப்ப ராமாயணத்தையே ஒருவரால் எழுத முடியுதுன்னா, வால்மீகிங்கிற ஒரு சாதாரண மனிதனால் ஒரு ராமாயணத்தையே எழுத முடியுது அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு அந்த சமஸ்கிருத மொழி அறிவை பெற்றிருப்பார், அவர் எந்த அளவுக்கு இந்த மொழி சார்ந்து அத்தியாத்ம ஞானத்தை அடைந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா சமஸ்கிருத மொழியில தான் இந்த ஞான பொக்கிஷங்கள் பூரா பதிஞ்சு கிடக்குது. அதனால மகான்கள் உருவானாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வியாசர் இருக்கார் இல்லையா, வியாசருங்கிறவர் ஒரு முனிவர். அவர் கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு நம்ம சான்ஸ்கிரிட்ல பார்க்கிறோம். கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னா அவர் மகாபாரதத்தை எழுதியவர். இப்ப ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி, மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர். கிருஷ்ண துவைபாயனர் அவர் யாருன்னா ஒரு மீனவ பெண்மணியின் மகன். வியாசர் பிறப்பால் பிராமணன் கிடையாது. ஏன் நான் இந்த பிராமணன் கிடையாதுங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்றேன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏதோ பிராமணனுக்கு எதிரானவன் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த சம்ஸ்கிருத மொழி பிராமணர்களுக்கு உரித்தானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் பொதுப்படையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது நான் ஒரு இனம் சார்ந்தோ, மதம் சார்ந்தோ, ஒரு மொழி சார்ந்தோ, அல்லது இவர்தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் இங்க பேசல. நான் வரலாற்று உண்மைகளை உங்களோட பகிர்றேன். அவ வரலாற்று உண்மையில ஒரு ராமாயணத்தை எழுதியவனும் ஒரு சாதாரண மனிதன், மகாபாரதத்தை எழுதியவனும் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் இவர்கள் இருவருமே ஞானிகள். அப்ப இவர்கள் இருவருமே ஞானிகளாக எப்படி மாறினார்கள்? இவர்கள் பிறப்பால் ஒரு ஞானியின் குடும்பத்திலே பிறந்தார்களா, ஒரு பிராமண குலத்திலே பிறந்தார்களா என்றால் இல்லவே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா வியாசர் அப்படிங்கிறவர் ஒரு மீனவ பெண்மணியின் மகன். அப்ப அவர் எப்படி வியாசர் ஆனார்? வேதங்களை தொகுத்ததினாலே வேத வியாசர் ஆனார். அப்ப வேதங்களை எடுத்து தொகுத்ததினால அவரை வேத வியாசர் என்று நம்முடைய சனாதன தர்மம் போற்றுகிறது. அப்ப வேத வியாசர் மகாபாரதத்தை எழுதுகிறார். அப்ப மகாபாரதத்தை எழுதும் பொழுது அவர் தான் பகவத்கீதையும் எழுதுறார். உண்மையிலேயே பகவத்கீதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றதே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு கதாபாத்திரம். ராமாயணத்தில் வருகின்ற ராமனும் ஒரு கதாபாத்திரம். இவர்கள் இருவருமே அரசர்களாக வாழுகின்ற கதாபாத்திரத்தில் அவங்களை கொண்டு அந்த இரண்டு அரசர்களையும் தேவர்களாக மாற்றுவது நம்முடைய சனாதன தர்மத்தில் தான் சாத்தியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சம்ஸ்கிருத மொழியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, ஒரு மன்னர் குலத்திலே பிறந்தவன் சத்திரியனாக இருக்கின்றவனும் பிராமணனாக மாற முடியும். அப்ப இங்க பிறப்பின் அடிப்படையில் யாரும் பிராமணன் கிடையாது. ஏன்னா நம்முடைய சனாதன தர்மம் அது ரொம்ப அருமையா புரிய வச்சிருது. ஏன்னா அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் துவிஜ உச்சதே. சான்ஸ்கிரிட் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பிறப்பால் எல்லோரும் சூத்திரர்களே, ஆனால் நாகரிக நடத்தையால் ஒருவன் உயர்வு பெறுவதால் அவனை பிராமணன் என அழைப்பதால் அவனை மறுபிறப்பாளன் திவிஜகா என்று நமது சனாதன தர்மம் அழைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாரத தேசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மொழியை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காரா துவிஜ உச்சியதே அப்படின்னா என்ன அர்த்தம்? துவிஜன் என்றால் மறுபிறப்பாளன். எப்படி அவன் மறுபிறப்பாளனாக மாறினான்? என்ன காரணம்? பிறப்பால் எல்லோரும் சூத்திரர்கள், ஆனால் நாகரிக நடத்தையால் அவன் உயர்வு பெறுகின்றான். அவ்வாறு உயர்வு பெறுபவன் பிராமணன் ஆகின்றான். அப்ப பிராமணன் எப்படி ஆக முடியும்? பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். இங்க பிராமணன் அப்படிங்கிற வார்த்தையே பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் இங்க சாஸ்திரம் சொல்லுதே தவிர பிறப்பினால் இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இங்க சாஸ்திரம் பேசுவதே கிடையாது. அதனால இந்த வார்த்தை நம்முடைய சனாதன தர்மத்துல மிக முக்கியமான வார்த்தை. இது நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. அதனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது ஏதோ பிராமணர்களுக்கு உரித்தான மொழி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மகாகவி காளிதாஸ் இருக்கார் இல்லையா, மகாகவி காளிதாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வடநாட்டில் வாழ்ந்த ஒரு அரசன். அவர் அபிஞான சாகுந்தலம், மேகதூதம் என்ற 2 நூல்களை எழுதியவர். வடமொழியில சமஸ்கிருத மொழியில எழுதின ஒரு மிகப்பெரிய பண்டிதர். யாரு? மகாகவி காளிதாஸ். ஆனா மகாகவி காளிதாஸ் பிறப்பால் அறிவில்லாதவனாக இருந்தார் என்று சாஸ்திரம் சொல்லுது. அவருடைய வரலாற்று சரித்திரங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மகாகவி காளிதாஸ் சின்ன பையன்ல ஒரு முட்டாளா இருந்திருக்கார். அப்ப முட்டாளா இருந்தவருக்கு இந்த சமஸ்கிருத மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டு இந்த சமஸ்கிருத மொழி ஞானம் அவருக்கு கிடைக்க பெற்றதுனால அவர் என்ன பண்றாரு? அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வராரு. அதாவது வேத ரிஷிகளுடைய விரிவான விளக்கங்களை ஆராய்கிறார். அப்படி ஆராயும் போது அவருள்ள அந்த ஞானம் உண்டாகி விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பாத்தீங்களா? அப்ப ஒரு சராசரி மனிதனா கூட இல்லாம
அறிவிலே பின்தங்கிய மூடன் முட்டாள் என்று மற்றவர்களால் அழைக்கப்படுகின்றவன் கூட மகத்தான பண்டிதனாக மாற முடியும் என்பதை நாம் நம்முடைய சனாதன தர்மத்துல பார்க்கிறோம். அப்படித்தான் காளிதாச பார்க்கிறோம். மகாகவி காளிதாஸ்ங்கிறத அவருக்கு என்ன சாதாரண பேரா? மகாகவி. மகாகவிங்கிறாங்க பாருங்க. கவின்னா கவினன்னு கூட இல்ல, மகாகவினன். அப்ப மகாகவி பாரதியார் மாதிரி. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாரதியாரை நம்ம என்ன சொல்றோம்? மகாகவின்னு தானே அவருக்கு பேரு. ஏன்னா சாதாரண கவிதை இல்லை, அவருடைய கவிதைகள் பூரா ரொம்ப ஆழமான பொருள் நுட்பம் வாய்ந்தது இல்லையா? அது மாதிரி வடநாட்டுல வடமொழியில மகாகவி காளிதாஸ் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடியவராக வாழ்ந்தார். அப்ப அவர் அபிஞான சாகுந்தலம், மேகதூதம் என்ற 2 நூல்களை எழுதினார். இந்த 2 நூல்களுமே சமஸ்கிருத நூல்கள். அப்ப இது என்ன நமக்கு புரிய வைக்குதுன்னா, அறிவும் அர்ப்பணிப்பும் மூலம் ஒருவர் சமஸ்கிருத இலக்கியத்தில் உச்சத்துக்கு செல்லலாம் என்பதை நம்ம இந்த நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்ப இவையெல்லாம் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சமஸ்கிருதம் என்பது யாருக்கும் சொந்த மொழி கிடையாது. அது பிராமணர்களுக்கு உரித்தானது கிடையாது. அறிவை பெருக்க விரும்புகின்ற எல்லோருக்கும் பொதுவானது. ஆகவே அத்தகைய அறிவை அறிகின்ற, உணர்கின்ற உத்தமன் எவனோ அவன் பிராமணன் என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க. நம்முடைய பண்டைய ரிஷிகள் அதை தான் சொல்ல வராங்க. அதாவது பிறப்பால் இங்க எல்லோரும் சூத்திரர்கள், ஆனால் நாகரிகத்தால் கல்வியில் மேன்மை அடைந்தவன் பிராமணன். அப்படித்தான் இங்க நம்முடைய பண்டைய ரிஷிகள் பார்க்கிறார்கள். அப்ப சமஸ்கிருதம் அப்படின்னா அதுக்கு ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சமஸ்கிருதம் அப்படிங்கிற வார்த்தைக்குன்னா அறிவின் சமத்துவம் அப்படின்னு தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அறிவின் சமத்துவம் தான் இங்க சமஸ்கிருதம். அப்ப சமஸ்கிருத நூல்கள்ல, நம்முடைய பண்டைய நூல்கள்ல ஜாதி உயர்வு தாழ்வு கிடையாது, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. ஏன்னா குருகுல கல்வியில எல்லோரும் பயின்று கொண்டு இருந்தார்கள். ஆரம்பத்துல வேத காலமும் சரி, உபனிஷத காலமும் சரி, அங்க எல்லோரும் ஒன்றே என்ற நிலையில தான் அங்க கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனா நாளடைவில் வந்த மாற்றங்கள்ல, இப்ப பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் நம்முடைய பாரத தேசத்துல படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. அது அவங்க உடனே படையெடுத்து வந்த பிறகு செஞ்ச விஷயங்களை விட அவர்கள் ஃபர்ஸ்ட் ஊடுருவி செய்த அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி தான் நம்ம பாரத தேசத்துல பல 100 ஆண்டுகள் ஓடி இருக்கிறது. நம்முடைய பாரத தேசத்துல முதல்ல முகலாயர்கள் வரும்போது நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்கிற நிறைய பேரை துன்புறுத்தினாங்க. அதுல சீக்கியர்கள் எல்லாம் பல வகையில கொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் வரலாற்று உண்மைகள். அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு இப்ப நம்ம போனா டைம் பத்தாது. அது மாதிரி நிறைய வரலாற்று உண்மைகளை படிச்சீங்கன்னா, இங்க நம்முடைய இந்து மக்களை நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய இஸ்லாத்தை கொண்டு இந்தியாவுல பரப்புறதுக்காக. அது மாதிரி ஆங்கிலேயர்களும் நம்முடைய பாரத தேசத்துக்குள்ள மெல்ல ஊடுருவி அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய பாரத தேசத்தை கைப்பற்றி விட்டார்கள். அப்ப அதனால அவர்களுடைய ஆதிக்கத்தினால நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல மாற்றப்பட்டதுதான் நம்முடைய கல்வி முறையும் இன்றைக்கு நம்ம பார்க்கப்படுகிறது. ஆனா இதையெல்லாம் இல்லாத பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் எல்லோரும் ஒரே மொழி. அந்த மொழி என்னன்னா, இங்க தென்னகத்துல தமிழ் மொழி இருக்கும். ஆனா அந்த தமிழ் மொழியில சமஸ்கிருதம் கலந்துருக்கும். அதே மாதிரி வடமொழியிலையும் சமஸ்கிருதம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மொழிகள் உரைநடையில எழுத்துக்கள்ல இல்லாம வார்த்தைகளால பேசப்பட்டதாகவே இந்த சமஸ்கிருத மொழி ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. அத உபனிஷத்து அழகா சொல்லுது. நகி ஞானேன சத்ருசம் பவித்ரமிக வித்தியதே. அறிவுக்கு இணையான புனிதமானது இந்த உலகில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில இங்க உபனிஷத் சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப யாரிடத்துல இந்த மாதிரி மொழி அறிவும் அந்த அத்தியாத்ம ஞான அறிவும் வந்து விடுகிறதோ அவன் மனிதனில் புனிதனாகின்றான். ஆகவே அந்த அறிவுக்கு இணையான புனிதமானது இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பூடகமான வார்த்தையை சமஸ்கிருதம் பேசுது அல்லது உபனிஷதங்கள் பேசுது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எந்த அறிவை தேடுகிறீர்களோ அந்த அறிவாகவே நீங்களே இருக்கின்றீர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்தை தான் இங்க புனிதம் என்றே சொல்லுது. பவித்ரமிக வித்தியதேன்னு, பவித்ரமிக பவித்திரமான ஒரு வித்தை, அதுதான் இந்த சாஸ்திரம் சமஸ்கிருதம். அப்ப அந்த அளவுக்கு இது ஒரு அருமையான மொழி. அப்ப சமஸ்கிருதம் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு விசால மனப்பான்மை கொண்டதாக இருந்திருக்கிறது. அது எல்லோரையும் நேசிப்பதாக இருந்திருக்கிறது. எல்லோரும் தன்னுடைய இடத்துல வசுதெய்வ குடும்பகம் என்பதாக பார்த்திருக்கிறது. வசுதெய்வ குடும்பகம்னா என்ன? நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் என்பதாக பார்த்திருக்கிறது. அப்ப அந்த ஒரே குடும்பம்னா அதுல ஏற்றத்தாழ்வு இருக்குமா? நீ வேற நான் வேற அப்படின்ட்டு அங்க ஜாதிகள் கிடையாது, மொழிகள் கிடையாது, இனங்கள் கிடையாது, ஆண் பெண் என்ற பாலினம் பேதமை கிடையாது. அப்ப அப்படி வாழ்ந்திருக்கிற நாம் அவ்வளவு அழகா வாழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் நம்முடைய பாரத தேச பாரம்பரியம். அப்ப அதுல ஒரு பாரம்பரியமான மொழி இந்த சமஸ்கிருத மொழி. அப்ப இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியினுடைய வேல்யூ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான மதங்களுக்கே இது ஆதாரமாக இருந்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்தியாவில் தோன்றிய
புத்த மதம் இருக்கு இல்லையா, புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யாரு? புத்தர். ஆனா புத்தர் இந்தியாவில பிறந்தாலும் அவருடைய உபதேசங்கள் பூரா பாலி மொழியில இருந்திருக்கு. பாலி மொழியில தான் உபதேசம் கொடுத்திருக்காரு புத்தர். ஆனா அவருடைய பாலி மொழி உபதேசங்களை பூரா நம்முடைய பாரத தேசத்திலே சமஸ்கிருத மொழியிலேயே பார்க்கப்படுகின்றன. அப்ப புத்தருடைய அத்தனை விஷயங்களும் சமஸ்கிருத மொழிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நீங்க கவனிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மதமே இப்ப நம்ம சமஸ்கிருத மொழியில உண்டாக்கி இருக்கிறதுங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா புத்த மதம் பரவுது அப்படின்னா அத சும்மா மொழி இல்லாம பரப்பிட முடியாது. அப்ப அதுக்கான ஒரு மொழி இருக்கணும். அப்பதான் நம்ம சொல்ல முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே மொழி இல்லாம நம்ம வேற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் பேச முடியாது இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம சமஸ்கிருத மொழி உலகம் பூரா பறந்திருக்கு. அப்ப பௌத்தர்கள் இதை கடைபிடித்திருக்கிறார்கள், ஜைனர்கள் இதை கடைபிடித்திருக்கிறார்கள், நம்முடைய பண்டைய ரிஷிகள் இதை கடைபிடித்திருக்கிறார்கள். அப்ப இந்த சமஸ்கிருத மொழியானது நம்முடைய பாரத தேசம் கடந்து பல வெளிநாடுகளிலே வெளி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நீங்க ரஷ்யாவுல பாத்தீங்கன்னா சமஸ்கிருத யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு. ஏன்னா இங்க வெளிநாட்டுல எப்படின்னா கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ல இங்க சான்ஸ்கிரிட்ட கொண்டு வந்துடுறாங்க. இங்கிலாந்துல காயத்ரி மந்த்ராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கிலாந்துல காயத்ரி மந்த்ராவை கற்றுக்கொள்கின்ற நிறைய பேரை இன்றைக்கும் பார்க்க முடியும். எதுக்காக காயத்ரி மந்த்ரா சான்ஸ்கிரிட்ல படிக்கிறாங்க? நினைவாற்றல் பயிற்சி. நீங்க காயத்ரி மந்த்ரா சொன்னாலே உங்களுக்கு மெமரி பவர் கூடிடும். அப்ப அதனால இங்க காயத்ரி மந்திரம் சொல்றவங்க பிராமணர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம இந்தியாவில மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறோம். வட மாநிலங்கள்ல கூட அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல திட்டமிட்டு இப்படி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க சமஸ்கிருதம் என்பது நம்முடைய மரபு என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. மரபு அப்படிங்கிறதுனால இங்க காயத்ரி மந்திரம் என்பது அது பிராமணனுக்கே உரித்தானது கிடையாது. ஏனென்றால் அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னவரே யார் தெரியுமா? ஒரு அரசன். காயத்ரி மந்திரத்தை சொல்றதுனால அவர் விஸ்வாமித்திரரா மாறிட்டார். விஸ்வாமித்திர மகரிஷியா மாறினார். அப்ப விஸ்வாமித்திர மகரிஷியாக அவர் மாறி காயத்ரி மந்திரத்தை கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு நாட்டை ஆளுகின்ற ராஜா. அப்ப அவரு போய் யாரை சந்திக்கிறார்? வசிஷ்டரை சந்திக்கிறார். வசிஷ்டரை சந்தித்து நானும் பிராமணன் ஆக வேண்டும் என்று கேட்கிறார். பிராமணன்னா அப்பெல்லாம் என்ன? பிராமணன்னா பிரம்மத்தை உணர்பவன் பிராமணன் அப்படிங்கிற அடிப்படையில அவர் பிராமணன் ஆக வேண்டும் என்று கேட்டதுனால வசிஷ்ட மகரிஷி என்ன சொல்றார்? நீங்க ஒரு அரசனா இருக்கிறீங்க, சத்திரியனா இருக்கிறீங்க, உங்களால பிராமணத்தன்மைக்கு வர முடியும்னா நிறைய விஷயங்கள் இது மாதிரி நீங்க படிக்கணுமே, சமஸ்கிருதம் படிக்கணும், அப்புறம் இந்த அத்தியாத்ம ஞானத்தை நீங்க உள்ள கொண்டு போகணும், அதுக்கு மன அமைதியும் அடக்கமும் வேணும், பணிவு வேணும். ஏன்னா இங்க பணிவு வருவது தானே பாடம். வித்யை பணிவு தானே முதல்ல கொடுக்கணும். நீ அரசனா இருக்கிறவன், நீ பணிய மாட்டியே, நீ எடுத்த கத்தியெல்லாம் தூக்குவே, அப்ப உனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லும் போது கூட இங்க அவர் என்ன சொல்றாரு? இல்ல நான் பிராமணனா மாறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் பிராமணனா மாறி விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்று கௌசிகர், கரெக்டுங்க. அப்ப அந்த கௌசிகர் அப்படிங்கிற ஒரு முனிவர் தான் என்ன பண்றாருன்னா இங்க ராஜ ரிஷியா இருந்து விஸ்வாமித்திரரா மாறுறாரு. அப்ப விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற நிலைப்பாடு எப்படி வருது அப்படின்னா, எதுக்கு நான் இதெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சமஸ்கிருதம் என்பது ஏதோ ஒரு முனிவருக்கான மொழி அல்லது ஒரு பிராமணருக்கான மொழி அப்படிங்கிற கண்ணோட்டம் எல்லாம் இருந்தா அதெல்லாம் மாத்திக்கிட்டு கத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சமஸ்கிருத மொழியை பற்றி இவ்வளவு பிரீஃபா பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க என்னடா இவர் சமஸ்கிருத டாபிக்கை விட்டு வேற என்னமோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்துல நம்முடைய சான்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற அடையாளத்தின் அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொழியை கத்துக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கமா நான் பேசுறேன். அப்ப சமஸ்கிருதம் என்பது சமூக பிரிவுகளை தாண்டிய ஒரு அறிவியல் மொழி. இப்ப இன்றைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது பூஜை செய்வதற்கான மொழியோ இல்ல ஒரு வேத மந்திரங்களுக்கான மொழியோ அல்லது பிராமணர்களுக்கான மொழியோ என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருப்பதை மாற்றிக்கொண்டு இந்த மொழி எல்லோருக்கும் பொதுவானது. மூலத்தில் சமஸ்கிருத மொழி என்பது வார்த்தைகளாக பேசுவதாக தான் இருந்திருக்கிறே தவிர எழுத்துக்களாக இல்லை என்பதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எதுவுமே எழுத்துக்கள் எப்போ ஆனது அப்படின்னா நம்முடைய தேவநாகரி அப்படிங்கிற மொழியை எடுத்து நம்ம சமஸ்கிருத வார்த்தைகளா போட்டுக்கிட்டோம். அப்ப இந்த தேவநாகரிங்கிறது ஒரு காமன் எழுத்துக்களா வடிவமைக்கப்பட்டு அந்த எழுத்துக்களை தான் நம்ம சமஸ்கிருதத்துக்கும் எடுத்துக்கிட்டோம், ஹிந்திக்கும் எடுத்துக்கிட்டோம். ஹிந்திலையும் இருக்கு இந்த எழுத்துக்கள், இந்த லெட்டர்ஸ் இருக்கு, சான்ஸ்கிரிட்லயும் இந்த லெட்டர்ஸ் இருக்கு. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மாறும். இப்ப சான்ஸ்கிரிட்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள் ஹிந்தியில வேற மாதிரி போகும். அப்ப இது ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு மொழி படிக்கணும். அதனால தேவநாகரிங்கிறது இங்க எழுத்துக்கள்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப இலக்கியத்தன்மையை பார்க்கும்போது இதற்கான ஒரு ஆழமான இலக்கணம் படைக்கப்பட்டிருப்பதும் இந்த மொழியினுடைய ஒரு தனி சிறப்பு. அந்த இலக்கண அடிப்படையில பாணினி அதை சரியா அமைச்சதுனாலதான் நம்முடைய பாரத தேசத்துல ராமாயணம், மகாபாரதம் போன்ற மிகப்பெரிய இதிகாசங்கள் தோன்றின. ஏன்னா ராமாயணம், மகாபாரதம் என்பது ஒரு உலகத்தார் எல்லாராலும் போற்றப்படுகின்ற இதிகாசங்களா பார்க்கிறோம்.
அப்ப ராமாயணம் என்ன ஒரு சாதாரண விஷயமா? அதுக்குள்ள எவ்வளவு துணை கதைகள் இருக்கு. ராமாயணம்ங்கிறது ஏதோ ராமனும் சீதைக்கு உண்டான கதை கிடையாது. அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துணை கதைகள். அந்த ஒவ்வொரு துணை கதைகளும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும், ஒரு ஆழமான தத்துவத்தை பேசும். அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டா நம்முடைய ரிஷிகள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள், இயற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அவர்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்திருப்பார்கள்னு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட அறிவாளிகள் தான் நம்முடைய பாரத தேசத்துடைய ரிஷிகள் எல்லோருமே. அதுல வந்து மகாகவி காளிதாஸ், பாணப்பட்டர் அப்படின்னு நிறைய மகான்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அறிவியல் சார்ந்த நம்முடைய பண்டைய ரிஷிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் தான் ஆயுர்வேதம், மருத்துவம், வானவியல் சாஸ்திரம், அப்புறம் இசை, நுண்ணறிவியல் எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கு. நமக்கு சமஸ்கிருத மொழியில இல்லாததே கிடையாது. எல்லா சப்ஜெக்டும் ஆல் இன் ஆல் சப்ஜெக்ட் வந்து சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு. ஏன்னா நம்முடைய உபநிஷதங்களும் யோக சூத்திரமும் சாங்கியா, வேதாந்தா, நியாயா எல்லாமே சான்ஸ்கிரிட் தான். நீங்க எந்த மதங்களை வேணா எடுத்துக்கோங்க, நியாயம், வைசேசிகம், வேதாந்தம், யோகம், பதஞ்சலி யோக சூத்திரம் சான்ஸ்கிரிட் தான். உபநிஷதங்கள் சான்ஸ்கிரிட் தான், வேதாந்தம் சான்ஸ்கிரிட் தான், நியாயம், வைசேசிகம் சான்ஸ்கிரிட் தான், ஆயுர்வேத மருத்துவம் சான்ஸ்கிரிட் தான், இசை சான்ஸ்கிரிட் தான், ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி எல்லாம் சான்ஸ்கிரிட் தான், ஜோதிஷம் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் தான். அப்ப எல்லாமே உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தான். அப்ப சான்ஸ்கிரிட்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா அதை திட்டமிட்டு நம்ம தமிழ்நாட்டுல ஒழிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். வடநாட்டுல இது ஒழிக்கப்படல. தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த தமிழ் மொழி வந்து ஒரு உயர்ந்ததாக சிலரால் பரப்பி விடப்பட்டு அதனால மாற்று மொழிகளை வந்து வெறுப்புத்தன்மையை உண்டாக்குற மாதிரி ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாவே இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இங்க வந்து தமிழ் மொழி ஒரு பெரிய பண்டைய மொழி, பாரம்பரியமான மொழி, இந்த சமஸ்கிருத மொழி வந்து ஒரு விரோத மொழி அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இங்க நம்ம உண்மையா இந்த பாரத தேசத்துல இந்த சனாதன தர்மத்தின்படி வாழுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த இரண்டு மொழிகளையுமே இரண்டு கண்கள் போல நேசிப்பான். ரெண்டு கண்கள் நமக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி சமஸ்கிருதமும் தமிழும் நமக்கு முக்கியம் என்பதை ஒவ்வொரு தனி பாரத தேசத்தில் பிறந்த மனிதனும் நேசிப்பான். ஆனா யார் அதை நேசிக்க மறுக்கிறார்கள் என்றால் பிரித்தாளும் சூழ்ச்சி உடையவர்கள் என்ன பண்றாங்கன்னா மொழி காழ்ப்புணர்ச்சியினால இங்க இந்த மொழி உயர்ந்தது அந்த மொழி தாழ்ந்தது அப்படிங்கிற கெட்ட மனப்பான்மை நம்ம இடத்துல வந்துருச்சு பாத்தீங்களா. அது மொழி கடந்து இன்றைக்கு நம்முடைய இந்தியர்களையே வெறுக்கின்ற அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு திணிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வேலைக்கு செஞ்சவனெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், வடக்கன்ல இருந்து இங்க வந்துட்டான் அப்படின்னு ஒரு கேவலமா பேசுறோம். ஆனா வடக்கன் என்றவன் என்ன இந்தியாவுக்கு வெளியே இருக்கானா? நம்ம பாரத தேசத்துடைய வடக்கு பகுதியில் இருக்கிறவன் தான் அவன் இந்து தான், அவன் இந்தியாவின் பிறந்தவன் தான். ஆனா அவன் நம்முடைய தென்னகத்துல வந்தா அவனை கேவலமா வடக்கன் அப்படிங்கிறோம். நாம இந்த பக்கம் இருந்து போனா தெற்க வந்திருக்கிறான் அப்படிங்கிறோம். ஆனா இங்க ரெண்டுமே இந்த காழ்ப்புணர்ச்சி திட்டமிட்டு நம்ம இடத்துல இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா பண்டைய ரிஷிகள் அதை எப்படி மாற்றினார்கள் என்று பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பக்கம் காசியும் இந்த பக்கம் ராமேஸ்வரத்தையும் இணைச்சாங்க. நம்முடைய பழைய பாரம்பரியம் நீங்க கவனிச்சு பாருங்க. இங்க தென்னகத்துல இருந்து நம்ம வடநாட்டுக்கு காசிக்கு போறோம் அப்படின்னா காசியில தமிழ் சங்கம் இருக்கு, காசியில நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் சங்கம் இருக்கு. அதே காசியில பனாரஸ் யூனிவர்சிட்டியில சமஸ்கிருதம் மிகப்பெரிய ஒரு நூலாக பார்க்கப்படுது. சமஸ்கிருத மொழியினுடைய பாரம்பரியமே நம்முடைய காசி தான். அப்ப காசியில பாருங்க சமஸ்கிருதமும் தமிழும் இரண்டு கண்களை போல பார்க்கப்பட்டிருக்கு. அப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிருந்து நீங்க காசிக்கு போனா காசியில இருக்கிறவங்க இங்க ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க. அப்ப அதனால யாரெல்லாம் காசி டூர் போறீங்களோ அவங்க கண்டிப்பா ராமேஸ்வரம் வரணும் அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸாவே போட்டிருந்தாங்க அந்த காலத்துல. அப்ப ஏன் அந்த ரூல்ஸ் அப்படின்னா இங்க தென்னகமும் வடப்பக்கமும் ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தோம், நம்ம எல்லோரும் இந்தியர்கள் என்று பார்த்தோம். ஆனா இப்ப அப்படி பாக்குறது இல்ல, அவன் வடக்கன் இவன் தெற்கன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவிலேயே ஒரு பிரிவினையை உண்டாக்குவது. ஏன் அப்படின்னா இது போன்ற பாடங்கள் கொடுக்காததுனால தான் நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு வந்து உயரிய பாடங்கள் உபதேசிக்கப்படாததுனால இங்க காழ்ப்புணர்ச்சியை தான் அதிகமா மக்களிடத்துல பரப்பி மொழி காழ்ப்புணர்ச்சியை உண்டு பண்ணி அது ஜாதி மதம் அப்படின்னு பல விஷயங்கள்ல கொண்டு போய் இன்றைக்கு நாம வந்து அந்த ஒருத்தரை ஒருத்தர் பிரித்து பார்க்கின்ற ஒரு கீழ்த்தரமான மனோபாவத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்க முடியுது. அப்புறம் இந்த சமஸ்கிருத மொழி வந்து நம்முடைய பாரத தேசம் எங்கும் பரவி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்முடைய தென்னகத்துல நம்முடைய தென் பகுதியில கர்நாடக மாநிலத்துல மட்டூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. மட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இன்றைக்கும் சமஸ்கிருத மொழி வழக்கத்தில் இருக்கிறது. நீங்க வேணா கூகுள்ல போய் மட்டூர்னு போடுங்க, சான்ஸ்கிரிட் மட்டூர்னு போட்டீங்கன்னா கர்நாடகாவில ஒரு தனி பகுதியில சிமோகா மாவட்டத்துல மட்டூர்னு ஒரு கிராமம். அங்க நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா
எல்லோருமே சமஸ்கிருதம் பேசுவாங்க, நம்ம தமிழ் பேசுற மாதிரி. அங்க வந்து ஜாதி பேதமே கிடையாது. சமஸ்கிருதம் பேசுறது யாரு? ஒரு பிராமணனா? கிடையாது. கூலி வேலைக்கு போறவனும் சான்ஸ்கிரிட் பேசுவான், விவசாய வேலைக்கு போறவனும் சான்ஸ்கிரிட் பேசுவான். அங்க பெரிய இந்த வைதிக நெறிகள் செய்கின்ற பண்டிதர்களும் சமஸ்கிருதம் பேசுவாங்க. அதுதான் மட்டூர். அது எங்க இருக்கு? நம்முடைய தென்னகத்துல இருக்கு, வடநாட்டுல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ சமஸ்கிருத மொழி வந்து தென்னக பக்கம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இங்க வந்து தமிழும் சமஸ்கிருதமும் கலந்ததாக நம்முடைய பாரத தேசம் இருந்தது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் மட்டும் திட்டமிட்டு சமஸ்கிருதம் ஒழிக்கப்பட்டது. அது மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டது. ஆனா கர்நாடகாவில் இன்றைக்கும் சமஸ்கிருதம் பேசுகின்ற ஒரு தனி பகுதியே இருக்கிறது. அதுக்கு பேரு மட்டூர். அப்ப அந்த மட்டூர்ல இன்றைக்கு நீங்க போனாலும் அங்க எல்லோருமே சமஸ்கிருதம் பேசுவாங்க. விவசாய வேலைக்கு போறவங்களும் சமஸ்கிருதம் பேசுவாங்க. அது வந்து ஒரு அவர்களுடைய தாய்மொழி, அங்க இருக்கிறவர்களுடைய தாய்மொழி அது. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? சமஸ்கிருத மொழியினுடைய சமத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். அப்ப சமஸ்கிருதத்தின் நாகரிக கோட்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவாகவே சமஸ்கிருதம் என்பது ஒரு மொழி அல்ல, அது ஒரு சிந்தனை கருவூலம் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதம் என்பது ஒரு சிந்தனை கருவூலம். ஏன்னா நீங்க சமஸ்கிருதம் படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஞானி ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே வந்து ஒரு மனிதனை புனிதனாக்குகின்ற மிக உயரிய நூல்கள். அந்த வித்தியை தான் மனிதனை வந்து நாகரிகமுடையவனாக மாற்றுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. ஆகவே மனிதன் எப்பொழுது உயர்ந்தவனாக மாறுகின்றான்? பிறப்பால் கிடையாது, நடத்தையினால், அறிவால் அவன் உயர்ந்தவனாக பார்க்கப்படுகிறதே தவிர பிறப்பினால் ஒருத்தனை உயர்ந்தவன் என்று நம்முடைய சனாதன தர்மம் சொல்வதே கிடையாது. சனாதன தர்மம் தெளிவா இருக்கு. என்னன்னா, யாருமே இங்க பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. எல்லோரும் ஓரினம், ஓர் மக்கள், வசுதெய்வ குடும்பகம். ஆனால் நடத்தையால், அறிவால் ஒருவன் உயர்ந்து விட்டால் அவன் பிராமணன் என்று பார்க்கிறோம். அப்ப அப்படிதான் இங்க பிராமணத்துவம் இங்க வெளிப்பட்டதே தவிர பிறப்புல வந்து பிராமணன் அப்படின்னு என்றைக்குமே நம்முடைய சனாதன தர்மம் சொல்லவே கிடையாது. ஆனால் நாம் திட்டமிட்டு அப்படி உயர்வு தாழ்வை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு நிறைய பேர் துணை போயிருக்கிறாங்க. அது திட்டமிட்டு பாரத தேசத்திலே பரப்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதனால நீங்க சான்ஸ்கிரிட்ல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன உபனிஷத்து வார்த்தை தான் இது. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரகா சம்ஸ்காரா திவிஜ உச்சியத்தே. மறுபிறப்பாளன் யார்? இந்த வித்தையை கற்றுக்கொண்டு, அதாவது வேதங்களை, சமஸ்கிருத மொழிகளை அறிந்து கொண்டவன் மறுபிறப்பாளன் ஆகிறான். அவன்தான் திவிஜன், அவன்தான் பிராமணன் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுதே தவிர பிறப்பினால் ஒருவனும் பிராமணன் கிடையாதுங்கிறது ஆணித்தரமாக நம்முடைய சனாதன தர்மம் சொல்றதுனால சம்ஸ்கிருதம் என்றாலே வந்து சம்யக் அப்படிங்கிற வார்த்தையில சிறப்பானது என்ற அடிப்படையில தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குதே தவிர வேற எந்த கண்ணோட்டத்திலையும் நீங்க இதை பார்க்க கூடாது. அப்ப மனிதன் கல்வியால், நாகரிகத்தால் செம்மையாக மாறினால் அவன் நாகரிகம் அடைந்த, மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற தெய்வீகத்தன்மை உடையவனாக மாறுகின்றான் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சமஸ்கிருத மொழி வந்து யாரோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ சார்ந்தது கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி சமஸ்கிருத மொழி வந்து தேவ பாஷை என்பது எப்படின்னா, இந்த சாஸ்திரங்களை படிக்கும் போது அவன் மனிதனும் புனிதனாகி தெய்வீக நிலையை அடைவதனால அவன் பேசுகின்ற பாஷை என்பதனால அது தேவ பாஷா என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சமஸ்கிருத மொழியினுடைய தாக்கம் வந்து வெளிநாடுகள்ல, ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற பல நாடுகள்ல பல பல்கலைக்கழகங்கள் இப்பொழுதும் இருப்பதை நீங்க நடைமுறையில பார்க்கலாம். நீங்க ஜெர்மன் போனாலும் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்கு, ரஷ்யா போனாலும் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு. எல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே சான்ஸ்கிரிட் படிச்சு அங்க நம்மளை விட சிறப்பா சமஸ்கிருத மொழி பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. உண்மையிலேயே சமஸ்கிருத மொழி எங்க தெரியுமா அதிகமா பேசுறது இல்ல? நம்முடைய பாரத தேசத்துலதான். ஆனா நீங்க மற்ற தேசங்கள்லாம் போனீங்கன்னா சர்வசாதாரணமா சமஸ்கிருத மொழி பேசுறவர்களை பார்க்க முடியும். ஏனென்றால் அது எங்கும் பறந்து விரிந்த சமத்துவம் வாய்ந்த மொழி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றதாக இங்க சொல்றேன். அப்ப சமஸ்கிருத மொழியினுடைய அழகு, துல்லியம் எல்லாம் நீங்க ரொம்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு கண்ணியமான மொழி. அந்த மொழியில ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. அதை நம்ம ரொம்ப ஊடுருவி பார்க்கும்போது அந்த அர்த்தத்தை உச்சரிக்கும் போதே நம்முடைய வார்த்தையில, வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதையும் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உயரிய மொழியை இப்ப நம்ம கத்துக்க வந்திருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட இந்த மொழியை நீங்க கத்துக்கிற மாணவர்களாக நீங்க வந்திருக்கிற எல்லோருமே எப்படி இந்த மொழியை கத்துக்க போறீங்க அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல வர்றது எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 10 ஆசிரியர்களை குரூப்பா பிரிச்சிருக்கேன். இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரேன். சமஸ்கிருத மொழியை பத்தி உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். இப்ப நம்ம இந்த சமஸ்கிருத மொழியை எப்படி கத்துக்க போறோம் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு வரேன். அதுல என்ன இப்ப நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, 10
குரூப் லீடர் வந்து இங்க இருப்பாங்க. அவங்க 10 பேருடைய லிஸ்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு அந்த பராபரம் குரூப்ல கொடுத்துருவேன். அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருவேன். இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த டீச்சர் வேணுமோ அவங்க கிட்ட உங்க பேரை பதிவு பண்ணிக்கலாம். அந்த 10 குரூப் லீடர் இருக்காங்க இல்லையா, அந்த 10 குரூப் லீடர்ல உங்களுக்கு எந்த குரூப் லீடர் தேவைப்படுதோ அந்த குரூப் லீடர் கிட்ட நான் உங்க கிளாஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேரை அவங்க பதிவு பண்ணிக்குவாங்க. அப்ப நீங்களே தேர்ந்தெடுத்துங்க. உங்களுக்கு தேவையான லீடரை நீங்களே தேர்ந்தெடுத்து 10 பேருக்கு 100 பேர் வரைக்கும் நீங்க உள்ள போலாம். இப்ப நம்ம கிளாஸ்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா 90 பேர் வந்திருக்கீங்க. ஆனா நீங்க பேர் கொடுத்தது 100 பேர் கொடுத்தீங்க. அதுலயும் 10 பேர் மிஸ்ஸிங் பாத்தீங்களா? இதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை வந்து காமனா கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து உண்மையிலேயே நீங்க எல்லாம் படிக்க வரீங்கிற ஆர்வக்கோளாறுல நான் உங்களுக்கு ஒரு தனி குரூப் எல்லாம் அமைச்சு கொண்டு போனேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னா, நீங்க டைம் பாஸுக்கு பேர் கொடுத்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதை நம்ம அத்வைத வேதாந்த கிளாஸ்லயே பார்த்துட்டேன். அத்வைத வேதாந்த கிளாஸ்ல 140 பேர் கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு கிளாஸ் வந்து 75 பேர் வரீங்க, பாதி பேரை காணோம். அப்ப 75 பேர்ல மீதி பாதி பேர் ஏன் காணாம போயிட்டாங்கன்னா அவங்க உண்மையிலேயே சமஸ்கிருதமோ அல்லது அத்வைதமோ படிக்கணுங்கிற ஆர்வம் கிடையாது. சும்மா நாமளும் நம்ம பேரை பதிவு பண்ணி வைப்போம், ஏதோ சர்டிபிகேட் கிடைக்கணுங்கிறதுக்காக பேர் கொடுத்துருப்பாங்க போல் தெரியுது. அப்ப அதனால நான் ஏதோ சமஸ்கிருத மொழிக்கு அந்த அத்வைத வேதாந்தம் படித்தா உங்களுக்கு எல்லாம் சான்றிதழ் வழங்கப்படும் என்று வேற நான் போட்டேன்னா, சரி நம்ம ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் பெருமைக்குன்னு நினைச்சு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க போல் இருக்கு. ஆனா உண்மையிலே இப்ப வர்றவங்க 75 பேர் தான் வராங்க. அது மாதிரி இந்த சமஸ்கிருத மொழி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அப்படிதான் சொல்லணும். நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, இனிமேல் நம்ம இவங்களை நம்பி தனியாலாம் இந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம். உண்மையா படிக்கணுங்கிற வரட்டும், படிக்கட்டும், அவங்க அனுபவத்தை பெறட்டும், அவ்வளவுதான். நாம போய் வாலண்டரியாலாம் திணிக்க முடியாது, இதை அப்படி கட்டாயப்படுத்தி கொடுக்கவும் முடியாது. ஆகவே உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இதை வந்து கத்துக்குங்க. கத்துக்கிறத இப்ப நான் வந்து என்னுடைய சைட்ல நான் வாரத்துல 2 நாள் கிளாஸ் எடுப்பேன். அதாவது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு ஆன்லைன்ல வருவேன், வீடியோவில் வரமாட்டேன். உங்களுக்கு இது எப்படி அத்வைத வகுப்பு எடுக்கிறனோ அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல அந்த பவர் பாயிண்ட்ல போட்டு உங்களுக்கு எல்லாமே கிளியரா கிளியரா விளக்கிடுவேன். இதுதான் இப்படிதான் இந்த மொழி, இது இப்படிதான் தொடங்குது, இப்படிதான் இந்த வார்த்தையை உச்சரிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அப்ப நான் அந்த சொல்லி கொடுத்த வகுப்பை அடுத்த வகுப்பு நான் தொடங்குற வரைக்கும் நீங்க உங்களுடைய குரூப் லீடர் கிட்ட ஃபாலோ பண்ணி அதை எப்படி உச்சரிக்கிறது. ஏன்னா இங்க வந்து தமிழ் மொழி மாதிரி இல்ல, நமக்கு தமிழ் மொழியில வந்து ஒரு கா ஒரு நா தான் இருக்கு. ஆனா சான்ஸ்கிரிட்ல வந்து 4 கா இருக்கு, 4 நா இருக்கு இல்லையா. அப்ப அதை நம்ம உச்சரிக்கும் போது ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆகும், க க க கன்னு மாறும். அப்ப காக்கு அப்புறம் ஒரு ஹாங்கிற வார்த்தை சேர்த்தி காவை சொல்லணும், க க க க. அப்ப அந்த வார்த்தையில அப்படியே அந்த உள்ள இருந்து காத்து தான் வருதும்பாங்க பாருங்க. அந்த உள்ள இருந்து காத்து தான் வருதுங்கிற மாதிரி அந்த ஹாங்கிற வார்த்தை உள்ள இருந்து காத்தா வரணும். ஏன்னா அந்த காத்தா வர்றதுதான் இந்த மொழியினுடைய சிறப்பே. இந்த சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு கடினமா இல்லாம அப்படி ஒரு சாஃப்ட் நேச்சரா நம்மளை கொண்டு போகுது பாத்தீங்களா, அதுதான் இந்த மொழியினுடைய சிறப்பு. அப்ப அதனால நீங்க க க அப்படின்னு பேசும்போது உள்ள இருந்து ஒரு காத்து வரும். அந்த காத்தே ஒரு பிராணாயாம பயிற்சி. அந்த காத்தை நீங்க அந்த மாதிரி வழியை விடும்போது நீங்க உச்சரிக்கிற வார்த்தையே உங்களுடைய உடலை ஆரோக்கியம் பண்ணும், உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய 2 பக்கமும் சமமா வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு புத்திசாலித்தனம் மேலோங்க. அப்படிதான் இந்த மொழி அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அருமையான மொழி இந்த சமஸ்கிருத மொழி. ஆகவே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 10 லீடர்ஸை இங்க நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த 10 லீடர்ல உங்களுக்கு யார் யார் வேணுமோ அவங்க கிட்ட போய் உங்களை என்ரோல் பண்ணிக்கங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது டெலிகிராம்லயே வந்து அவங்க பேர்ல ஒரு ஐடி ஓபன் பண்ணி அதுல அவங்க 10 பேர் இணைச்சுக்குவாங்க. இணைச்சுக்கிட்ட பிறகு நீங்க அவருடைய டைமிங் படி நீங்க போய் அவங்க கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அப்புறம் இடையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கலாம். இது மாதிரி நீங்க அவங்களுடைய டைம் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நீங்க பேசிக்கலாம். அதாவது அந்த டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் சமஸ்கிருதம் படிச்சவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால நீங்க பேசிக்கா வர்றதுனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இங்க நான் சொல்லி கொடுக்கறது அவங்க அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை இன்னும் நல்லா பேச வச்சு தயார் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் வந்து இந்த 100 பேரையும் ஒட்டுக்கா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நீங்க 100 பேர் இணைஞ்சு வரீங்கன்னா 100 பேருக்கு நான் வந்து எங்க சொல்லுங்க பார்க்கலாம் கா சொல்லுங்கன்னா நீங்க ஒருத்தர் கான் சொல்றப்போ 10 நிமிஷம் போயிடும். அப்புறம் இன்னொருத்தர் கா கா கான்னு ஆரம்பிச்சாருன்னா அதுல ஒரு 10 நிமிஷம் போயிடும். 1 மணி நேரத்துல நான் அதிகபட்சமா எத்தனை பேரை ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா ஒரு 4-5 பேர் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்ப அதனால நான் நேரடியா உங்களுக்கு வந்து சமஸ்கிருத மொழியை கத்துக் கொடுத்து வாட்ச் பண்ண முடியாது. ஆகவே நான் காமனா கத்துக் கொடுப்பேன், அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க. அதுல வர்ற சந்தேகங்களை நீங்க உங்களுடைய லீடர் கிட்ட கேட்டு நான் உச்சரிக்கிறது சரியா உச்சரிக்கிறேனா, நான் காங்கிறத கரெக்டா சொல்றேனா, காங்கிறத கரெக்டா சொல்றேனா அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் எழுத்துக்கள் எழுதும் போது அந்த எழுத்துக்கள் எழுதுற முறையில வந்து அது எப்படி எழுதணுங்கிறத அந்த வரியா நான் அதுல போட்டு உங்களுக்கு புக்கு கொடுத்துருப்பேன். அது எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணுங்கிற அளவுக்கு அதுல ஒரு ஆரோ மார்க்க போட்டு உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு லெட்டர்ஸ் வந்து
தெளிவா உங்களுக்கு எழுதி காட்டுவோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு லைவா எழுதியும் காட்டுவேன். இதெல்லாமே உங்களுக்கு நேரடியா பவர் பாயிண்ட்ல நீங்க லைவ் கிளாஸ்ல வரும்போது நான் எல்லாமே எழுதி காட்டி அதை எப்படி எழுத்து கூட்டி படிக்கணுங்கிற அளவுக்கு உங்களை எல்லாமே நான் தயார் பண்ணி, அப்புறம் அதை எழுத்து கூட்டி படிக்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் கூட என்னங்கிறதுக்கு நோட்ஸ் கொடுத்து, இப்ப நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற புக்கு மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையில் நான் நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 10 பக்கம் 5 பக்கத்துல அழகா நோட்ஸ் வந்துடும். அந்த நோட்ஸ் என்னன்னா நீங்க அன்றைக்கு வாரத்துல என்ன படிக்கணுங்கிறதுக்கான நோட்ஸ் வந்துடும். இப்ப நான் அனுப்பிச்சிருக்கிற சமஸ்கிருதம் கற்போம்ங்கிறது காமனான புக்கு. ஆனா அந்த காமன் புக்ல நீங்க இந்த வார்த்தைகளை எப்படி ஊடுருவி படிக்கிறது, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் என்ன, அந்த அந்த வார்த்தையை வந்து எப்படி நம்ம கூட்டி படிக்கணும், அதுல கூட்டெழுத்துக்கள் எப்படி, எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிய வைப்போம். உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து நாங்க கத்துக் கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆகவே நீங்க சந்தோஷமா இதுல வந்து இந்த மொழியை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளியா மாறுறது மட்டும் இல்ல, நீங்க தான் அந்த தூய அறிவுங்கிறதையும் உங்களால உணர முடியும். ஏன்னா அப்படிதான் இந்த சாஸ்திரம் கொண்டு போகுது. ஏன்னா அத அழகா சம்ஸ்கிருதமே சொல்லுது, எத்திர சம்ஸ்கிருதம் தத்திர சம்ஸ்காரகாங்குது. அதாவது எங்க சமஸ்கிருதம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நாகரிகம் இருக்கிறது, அறிவு இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லும். அதுதான் இங்க சமஸ்கிருத பாஷையினுடைய சிறப்பு. எத்திர சம்ஸ்கிருதம் தத்திர சம்ஸ்காரகா. சம்ஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட்ல நாகரிகம், அதாவது அறிவில் உயர்ந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தை இங்க பயன்பாட்டுல இருக்கு. அப்ப சமஸ்கிருதம் கற்பது அப்படிங்கிறது ஏதோ வெறும் சொற்களை மட்டும் கற்றுக்கொள்வது அல்ல, அது நம்முடைய சுய அறிவை, ஆன்மாவை, ஆன்மீகத்தை அனுபவமாக்குவது. நான் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ள அனுபவமாக்குகின்ற ஒரு அரிய மொழி இந்த சமஸ்கிருத மொழி என்பதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப இதுதான் இப்ப நான் என்னுடைய உரைநடையில உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். ஆகவே இன்றைக்கு இந்த அறிமுக உரையை நம்ம நிறைவு செய்யலாம். வகுப்பு வந்து வர்ற வியாழக்கிழமை தொடங்குது. சமஸ்கிருதனுடைய முதல் வகுப்பு வர்ற வியாழக்கிழமை தொடங்குது. கரெக்டா வந்து நீங்க 7:25 எல்லாரும் வந்துடணும். அப்புறம் வந்துட்டு ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒருத்தருக்கு அந்த பணியை கொடுத்தாலும் அவர் உட்காந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கும் கிளாஸ் கான்சென்ட்ரேஷன் போகும். ஆகவே நீங்களா உள்ள வாங்க. டைரக்டா வர முடியுதான்னு நான் பாக்குறேன். அந்த ஆப்ஷன் இருந்தா அவங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம அதை மாத்தி விட்டுறேன். எப்படியோ நாம வந்து இந்த பாடத்துல தொடர்ந்து பயணம் பண்ணி எல்லோருமே நீங்க இந்த சமஸ்கிருத மொழியை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பவத்து சர்வ மங்களம். ஓம் தத் சத். இதை சம்பந்தமா யாராவது கேள்வி ஏதாவது கேட்டா கேளுங்க, பதில் சொல்றேன். சமஸ்கிருதம் பாடம் பத்தி நீங்க டவுன்லோடு பண்ணுன்னு போட்டிருக்கு, அது எனக்கு தெரியல, எப்படின்னு தெரியல. அதாவது டவுன்லோட் பண்றதுன்னா எப்படின்னாமா, இப்ப நீங்க வந்து வெப்சைட்டுக்குள்ள போகணும். அதாவது parabaram.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு அந்த கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்ல போய் உங்களுக்கு அந்த புக் வந்துடும். அந்த புக்குக்கு பக்கத்துல ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை டச் பண்ணீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். அதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத 1 செகண்ட் இருங்க, அந்த சைட்டுக்கு போக முடியுதான்னு பாக்குறேன். அப்பா இல்லப்பா, நீங்க அந்த லிங்க் கொடுத்திருக்கும் போதே அந்த லிங்க் டச் பண்ணும் போதே அது கீழே வந்து டவுன்லோடுன்னு வருது. சரி, அப்ப வந்து அந்த டவுன்லோட கொடுத்துட்டானாக்கா நம்ம இப்போ அந்த மொபைல்லயோ அல்லது இதுலயோ நம்மளுக்கு அந்த டவுன்லோடுங்கக்கூடிய ஆப்ஷன்ல அந்த ஃபைல் போய் சேவ் ஆயிடுது. அது அவங்களுக்கு அப்ப நம்ம அந்த இதுல இருந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம்ப்பா. அந்த ஃபைல்ஸ்ல நம்ம போகும்போது ஃபைல்ஸ்ல அந்த டவுன்லோடுங்க கூடியதுல இந்த ஃபைல்ஸ் அங்க போய் சேவ் ஆயிடுது, டவுன்லோட்ல போய் சேவ் ஆயிடுது. பிடிஎஃப்ல வந்துருது சுவாமிஜி, அது பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆயிடுது சுவாமிஜி. ஆமா, பிடிஎஃப்ல தான் டவுன்லோட் ஆகுமா? அதனாலதான் பிடிஎஃப்ல தான் நீங்க எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். அதுல நான் பார்த்தேன் சுவாமிஜி. சரி பாருங்க, இப்ப நான் வந்து இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. இப்ப வெப்சைட் ஸ்கிரீன் பாருங்க, இருக்கா, வந்திருக்கா? ஆமா. இப்ப இந்த வெப்சைட் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இது வந்து parabaram.in வெப்சைட். இதுக்குள்ள போனா நீங்க எப்படி இதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, காட்டுறேன். இங்க பாருங்க வந்து புக்ஸ் ஹோம் இருக்கு, புக்ஸ் இருக்கு, ஆடியோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க வந்து புக்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னா பாருங்க, இந்த புக்ஸை கிளிக் பண்ணணும். டச் பண்ணீங்கன்னா புக்ஸ் வந்துடும். இப்ப இந்த புக்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு சமஸ்கிருத புக் பாருங்க, அடி கீழே இருக்கு. இப்ப ரீசெண்டா கொடுத்துக்கணும் பாருங்க, இந்த இடத்துக்கு பாருங்க, இங்க கீழே வந்து டவுன்லோடுன்னு இப்படி கொடுத்தீங்கன்னா உடனே பாருங்க இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். இப்ப டவுன்லோட் ஆன உடனே நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி படிக்கலாம், இதுலயே படிக்கலாம். இல்ல உங்க மொபைலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல ஒரு டவுன்லோட் ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. என்னுடைய மவுஸ் கர்சர் நீங்க நகரத்துக்கு கவனிக்கிறீங்களா? பாருங்க, இங்க இருந்து இங்க கொண்டு போறேன் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா டவுன்லோட்னு காட்டும். இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க சேவ் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வெப்சைட்லயே கொடுத்துருக்கோம். நீங்க எந்த புக்ஸ் வேணாலும் இதுல இருந்து ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா புக்ஸும் ஃப்ரீ தான் உங்களுக்கு, எல்லாமே எதுவுமே காசு கிடையாது. டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம்.
இது வந்து புக்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரியே ஆடியோஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆடியோஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஈசாவாசிய உபநிஷதம், மாண்டூக்கிய உபநிஷதம், அமிர்த பிந்து உபநிஷதம், இந்த மாதிரி உபநிஷதங்கள் பூரா இருக்கு. உங்களுக்கு எது படிக்கணுமோ நீங்க உள்ள போய் பாருங்க. இப்ப ஏதாவது ஒரு டைட்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்ப ஈசாவாசி உபநிஷதம் படிக்கணும்னா இந்த இடத்துல வச்சு நீங்க விரல்ல தொட்டிங்கன்னா போதும் மொபைல்ல, அப்படியே அந்த சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு அதுக்குள்ள என்னன்னு இருக்கு பாருங்க, அந்த சப்ஜெக்ட் பூரா வந்துடும். அதுல கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஆடியோ கேட்டுக்கலாம். சோ இது மாதிரி எல்லா பாடமும் நம்ம வெப்சைட்ல கொடுக்குறோம். வீடியோஸும் அதே மாதிரி தான் பாருங்க. இங்க மேல வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வீடியோஸ்குள்ள இந்த மாதிரி வீடியோஸும் வரும். அதுல கீழே பாருங்க அத்வைத வேதாந்த வகுப்பு இப்ப போயிட்டு இருக்கு. அது முன்னாடி நாத யோகம் எடுத்த வகுப்பு இதுல போட்டிருக்கு. இதை நீங்க உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா நாத யோகம் பூரா வந்துடும் பாருங்க. இதுக்குள்ள பூரா நாத யோகம் வீடியோ இருக்கும். சோ இது மாதிரி எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இது சம்பந்தமா நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க உங்க குரூப் லீடர் கிட்ட கேட்டுக்கலாமா, எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ணி அது மாதிரி எல்லாருமே பண்ணிக்கணுமா. நல்லது நல்லதுங்கம்மா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா சமஸ்கிருதம்னா சமஸ் அப்படின்னா தமிழுக்கு இணையான மொழி அப்படிங்கிற மீனிங்னு சொன்னாங்க ஐயா, அது கரெக்டாங்கய்யா? இல்லம்மா, சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்து, அதாவது அதை உண்மையா நம்ம சரியா உச்சரிக்கணும்னா சம்ஸ்கிருதம் தான் சொல்லணும். அதாவது சம்யக் அப்படிங்கிற வார்த்தை தான் அதுக்கு சரியான பொருள். அப்ப சம்யக் அப்படின்னா சரியானதுன்னு அர்த்தம். சம்யக் அப்படிங்கிற வார்த்தையை அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறப்பானது, சரியானது அப்படிங்கிற அர்த்தம். அதனால கிருத்தம் அப்படின்னா ஒரு கிரியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, செயல் அப்படிங்கிற வார்த்தையில கிருத்தம். அப்ப நன்றாக செய்யப்பட்டது அப்படிங்கிற அடிப்படை தான் சமஸ்கிருத மொழியே கொடுக்கப்பட்டதே தவிர, நான் மற்றவங்க அதை பத்தி தெரியாதவங்க வேற ஏதாவது மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்ப நம்ம சொல்றதுதான் கரெக்டான வார்த்தை. சந்தேகத்துக்கு இதான் வழி. நீங்க என்ன நினைச்சீங்க? தமிழும் ஐயா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தமிழுக்கு இணையான மொழிங்கிறதுக்காக தான் அதுக்கு சமஸ்கிருதம்னு வச்சிருக்காங்க. கிருத்தம்னா மொழி, சமஸ்னா இணையான அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்காங்கம்மா. அதான் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சமம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சமஸ்கிருதம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிருக்காங்க. அதெல்லாம் சும்மா இவங்க ஒரு வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடுறது தானே தவிர, அங்க சமம் அப்படிங்கிற அடிப்படையில சமஸ்கிருதம் வரல. சம்யக் கிருதம் அப்படிங்கிற அடிப்படையில தான் சமஸ்கிருதம் வருது. அதனால சம்யக் என்றால் சிறந்த தயாரிப்பு. அதுக்காகவே இந்த மொழிங்கிறது வந்து வார்த்தையே கிடையாது, அதாவது எழுத்துக்களே கிடையாது. வெறும் பழைய ரிஷிகள் எல்லாம் வந்து அதை கேட்டார்கள் என்றுதான் சொல்லுது. சிரவணம் தான் அதுக்கு சாஸ்திரமே சொல்லும். வேதத்தை வந்து பார்த்தார்கள் தான் நம்முடைய உபநிஷத்தை சொல்லும். வேதத்தை பார்த்தார்கள், மனக்கண்ணால் பார்த்தார்கள், அவ்வளவுதான். அப்படிதான் வேத மந்திரங்களை பூரா அவங்க உள்ள இருந்து வந்தது. உபநிஷதங்கள் எல்லாமே ரிஷிகளுடைய உள்ள இருந்து வந்தது. அப்படி வரும்போது அவங்க வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை அவங்க சொல்ல சொல்ல இன்னொருத்தர் அப்படியே உள்ள வாங்குவாங்க, காதுல கேட்பாங்க. அதை சிரவணம் பண்றது. அதான் ஸ்ருதியின் பேரு. வேதத்துக்கு வந்து ஸ்ருதின்னு ஏன் பேருன்னா கேட்பது. அப்ப கேட்டு அவங்க மத்தவங்களுக்கு சொல்றதுதான் சமஸ்கிருதம் அப்படிங்கிற வார்த்தை வந்ததே தவிர, ஏதோ தமிழுக்கு சமம் அப்படிங்கிற அடிப்படையில சமஸ்கிருதம் வரல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா தமிழும் சமஸ்கிருதமும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய இரண்டு கண்கள், அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து மொழி பற்றுனால தமிழ் மட்டும்தான் சிறந்த மொழி, சமஸ்கிருதம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து உண்மையா அதான் நான் சொல்லிட்டேன், பாரத தேசத்தை நேசிக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து நம்முடைய பாரதத்தினுடைய தேசத்தினுடைய இரு கண்கள் போன்ற இந்த இரண்டு மொழிகளை பார்க்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். நல்லதுங்கம்மா. ஐயா ஒரு சந்தேகம். சொல்லுங்க ஐயா. ஐயா சமஸ்கிருதம் ஹிந்தி ரெண்டுமே ஒண்ணுங்களா? நான் சமஸ்கிருதம் கத்துக்கிட்டா ஹிந்தி ஈஸியா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? சமஸ்கிருதம் ஹிந்திமான்னு கேக்குறீங்களா? நீங்க ஆடியோ வந்து அந்த சமஸ்கிருதம் ஹிந்தி ரெண்டும் வந்து எழுத்துக்கள் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க ஐயா. ஆனா வார்த்தைகள்ல மீனிங் மாறும். சமஸ்கிருத மொழியினுடைய வார்த்தைக்கும் ஹிந்தி வார்த்தைக்கும் மீனிங் வேற வேறதான். நீங்க ஹிந்தி படிச்சுட்டு சமஸ்கிருதம் படிக்கணும்னா தனியா தான் படிக்கணும். ஹிந்தியில வர்ற வார்த்தை வந்து இங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஹிந்தியில வந்து பானி அப்படின்னா தண்ணின்னு சொல்லுவோம், இங்க வந்து ஜலம் அப்படின்னா தண்ணின்னு சொல்லுவோம். இப்படிதான் நீங்க வார்த்தையே வேற. இங்க ஜலத்தையும் அங்க பானியும் நீங்க எப்படி இணைக்க முடியும்? இணைக்கவே முடியாது. சமஸ்கிருதம் வேற, ஹிந்தி வேற. ஆனா லெட்டர்ஸ் என்னன்னா ரெண்டும் ஒண்ணு. ஏன்னா ரெண்டுமே தேவநாகரி லெட்டர்ஸ் எடுத்துக்குது. அதாவது ரெண்டு மொழியுமே, சமஸ்கிருத மொழியும் ஆகட்டும் ஹிந்தி மொழியும் ஆகட்டும், அதுக்கு ரெண்டுமே காமன் லெட்டர்ஸ் வந்து தேவநாகரி. அந்த தேவநாகரி தான் நம்ம எடுத்து நம்ம எழுதுறோம். அப்படிதான் எழுத கத்துக்க போறோம். அப்படி கத்துக்கிற சமஸ்கிருத மொழியில நீங்க படிக்கிற லெட்டர்ஸ் வந்து சமஸ்கிருத லெட்டர்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. ஹிந்தி மாதிரியே தெரியும், ஆனா அச்சரங்கள் மாறும். அது ஹிந்தியில இல்லாத வார்த்தையெல்லாம் இதுல இருக்கும். அது நீங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தியா நீங்க படிச்சிருந்தாலும், ஹிந்தியா நீங்க பேச தெரிஞ்சாலும், சமஸ்கிருதம் படிச்சா தான் நீங்க சமஸ்கிருதம் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க சமஸ்கிருதம் பேச முடியுமான்னா பேச முடியாது. ஏன்னா வார்த்தையே வேற. அதுல அங்க பானியும்பாங்க, இங்க ஜலம்பாங்க. எப்படி நீங்க பேசுவீங்க? அது முடியாது. அங்க வந்து இது கானாம்பாங்க சாப்பாடு, இங்க வந்து அன்னம் அப்படிம்பாங்க. அப்ப டோட்டலா எல்லாமே மாறும். வார்த்தையே வேறங்க ஐயா.
சந்தேகம் ஐயா, தெளிவா ஐயா, சொல்லுங்கம்மா. அந்த மேகதூதமும் சாகுந்தலமும் தமிழ் காவியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. சகுந்தலை துஷ்யந்தனுடைய காதல் காவியத்தை சொல்லுவது தானே சாகுந்தலம் என்று சொல்லப்படுகிறது. இல்லம்மா, அது வேற. அதாவது அது இங்க அதாவது தமிழ் மொழியாக்கம் செய்யப்படுது. எப்படி ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்து நமக்கு தமிழ் மொழியிலயும் கிடைக்குதோ அது மாதிரி எல்லா வடநாட்டு நூல்களும் நம்ம தமிழ் மொழியில கிடைக்கும். இப்ப நம்ம சிவரகசியம்னு படிக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே வடமொழி தான். வடமொழி நூல்களை தான் நம்ம தமிழ்ல சிவரகசியம்னு படிக்கிறோம். அதெல்லாமே ரிஷிகள் சொன்னது எல்லாமே சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்குன்னு தான் நீங்க பாக்கணுமே தவிர அது நேரடியா காளிதாசர் வந்து தமிழ் மொழியில் எழுதினாருன்னு பார்க்க கூடாது. ஏன்னா காளிதாசர் வந்து வடநாட்டுல பிறந்தவர், அதனால வடமொழி தான் அவருடைய தாய்மொழி. காளிதேவியின் அருள் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறதே. ஆமா ஆமா, காளிதேவனுடைய அருள் பெற்று அவரு அந்த முட்டாளா இருந்தவர் அறிவாளியா மாறிட்டார் அப்படிங்கிறது ஒரு புராண கதை. மூகக்கவி என்று சொல்லப்படுவார். என்னமா? மூகக்கவி என்று சொல்லப்படுவார். ஆமா ஆமா. அதனால அவர் வந்து அந்த கவித்துவம் அடைஞ்ச தன்மை எப்படி அவர்கிட்ட வந்தது அப்படின்னா இந்த சமஸ்கிருத மொழி கத்துதனால அப்படிங்கிறது இந்த மொழியினுடைய சிறப்பு அப்படிங்கறத பாக்குறோம். அப்படிதான் இந்த மொழிக்கு உண்டான சிறப்பு. இந்த மேகத்தை தூது விடுவதாகவும் அன்னப்பட்சிகளை தூது விடுவதாகவும் புறாவை தூது விடுவதாகவும் இந்த காதல் இலக்கியங்களை படித்திருக்கிறேன். அதனால் சொல்ல வந்தேன் ஐயா. மிக்க நன்றி. நல்லதுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். குருஜி, தேவநாகரி அப்படின்னா யாராவது ஒருத்தர் பேசுங்கம்மா. நமஸ்காரம் குருஜி. தேவநாகரின்னா என்னங்க குருஜி? தேவநாகரிங்கிறது அந்த வார்த்தைக்கான ஒரு நேம், அது அந்த எழுத்துக்களுக்கான ஒரு பெயர். தேவநாகரி அப்படிங்கிறது ஒரு பெயராக சூட்டப்பட்டிருக்கு அந்த எழுத்துக்களுக்கு. அதுதான் அது அதனுடைய பெயர். அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த பேர் அதுக்கு வச்சிருக்காங்க அந்த எழுத்துக்களுக்கு. அது தேவநாகரி அப்படின்னு பேர். ஐயா வணக்கம் ஐயா. பேசவும் சொல்லி தரீங்களா ஐயா? ஆமாம்மா, எல்லாமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தைகளை எழுத்துக்களை படிக்கணும். அந்த எழுத்துக்களை எழுதி பழகணும். அப்புறம் எழுத்து கூட்டி படிக்கணும். அப்புறம் அதில் கிராமர்லாம் இருக்கு, இலக்கணங்களை படிக்கணும். அவன் வருகிறான், அவன் வந்து விட்டான் அப்படின்னா நீங்க அதை படிக்காம எப்படி பேச முடியும்? அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கிராமரும் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். அதாவது ஈஸி கிடையாதுன்னா முயற்சி பண்ணா ஈஸியா வந்துடும். ஆனா நம்ம அப்படியே ஏதோ இப்ப சினிமால பாக்குற மாதிரி வந்துட்டு போனோம்னால படிக்க முடியாதுமா. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆர்வமா பண்ணிட்டீங்கன்னா இந்த வார்த்தைகளை உங்களை ரொம்ப டெப்தா உள்ள கொண்டு போய் உங்களுக்கு மந்திரங்களும் கத்துக் கொடுக்கும். மந்திரங்களும் கத்துக் கொடுக்க போறோம். இந்த மொழி அறிவும் உங்களுக்கு மேம்படும். அப்ப நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இது எவ்வளவு ஒரு அருமையான மொழிங்கிறது உங்க அனுபவத்துல பாத்துக்கலாம். அது நீங்க இதுல எத்தனை பேர் தொடர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க தொடங்கி இருக்கிறோம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சுக்கோம். ஏன்னா எல்லா கிளாஸ்லயும் அப்படிதான். யாருமே இப்ப வர்றவங்க முதல் நாள் வர்றவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வராங்களான்னா அப்படி வர முடியாது. ஏன்னா கர்மா விடாது இல்ல. நம்ம தான் நம்ம பாடத்தில் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதாவது தடைகள் இருக்கு, 3 தடைகள். அத்தியாத்மிகம், அதிபௌதிகம், அதி தெய்வீகம்ங்கிற தடை. அது தனக்குத்தானே தடை, மற்றவர்களால் வருகின்ற தடை, இயற்கையால் வருகின்ற தடை. இது எந்த தடை வேணா உங்களுக்கு வந்து இந்த கல்வியை கற்ற முடியாம தடுத்துடும். அது ஏன்னா கர்ம வினை. அதனால நீங்க வந்து தீவிரமா உங்களுடைய விடாமுயற்சியை கொண்டு வந்து நீங்க ஜெயிச்சு காட்டினீங்கன்னா ஜெயிக்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். அதுவும் சொல்லிட்டேன். அதனால நீங்க உங்க லீடர்ஸை பிடிச்சிக்கிங்க. 10 பேர் நீங்க போய் அதுல சேர்ந்துக்கிட்டு பண்ணுங்கம்மா. எனக்கு ஐயா எனக்கு நல்லா வாசிக்க தெரியும் சமஸ்கிருதம், ஆனா பேச தெரியாது. அதனாலதான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசுறது நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுப்போம். நீங்க வாசிக்க தெரிஞ்சா அதை பயன்படுத்தி நீங்களே மற்றவங்களுக்கு எல்லாம் கூட சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்க வாசிக்க தெரியும் போது நீங்க எப்படி அதை உச்சரிக்கணும் அப்படிங்கறத நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு 10 பேர் எடுத்துக்கோங்க. எத்தனை லீடர்ஸ் வேணா வரலாம். எனக்கு கேட்டா லீடர்ஸ் வந்து நீங்க 10 பேருங்கிறதுல 15 பேர் கூட வாங்க. 5 பேரா எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லி கொடுங்க. எனக்கு சந்தோஷம் தான். எப்படியோ நீங்க எல்லாருமே இந்த மொழி கத்துக்கிட்டு மொழியினுடைய புனித தன்மையை நீங்க உங்களுக்குள்ள உணரணும். அந்த தெய்வீக நிலையை நீங்க அடையணும் அப்படிங்கறத நானும் பாக்குறேன். நீங்க சமஸ்கிருதம் பேசுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம இப்பதானே பேசிக்கா ஆரம்பிச்சிருக்கோம். அது போக போக தான் நீங்க பேச வரும். அதெல்லாம் 2-3 மாசம் ஆயிடுமா நீங்க சமஸ்கிருதம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு. நீங்க இப்ப இந்த கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் பேசிக்கா தான் இப்ப நம்ம போக போறோம். ஐயா நான் வந்து 1963, 62 எனக்கு வயசுக்கு 78 அப்ப படிச்சதுதான். நானு இப்ப மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன்னா பகவத்கீதையெல்லாம் படிக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் எனக்கு தெரிய மாட்டேங்குது, மறந்துட்டேன். அதை ரீகலெக்ட் வந்து நீங்க ஏதோ பகவத்கீதை படிக்கிறதுக்காகவோ இல்ல ராமாயணம் படிக்கிறதுக்காகவோ படிக்கிறேங்கிறத விட நீங்க இந்த மொழியை உச்சரிக்க உங்களுடைய உடல்லையும் உள்ளத்திலையும் ஆரோக்கியம் வருவதற்காக படிங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப நீங்க இந்த மொழியை கத்துக்கிட்டு ஏதோ நம்ம வந்து எதிர்காலத்துல ராமாயணம் படிச்சிருவோம் சமஸ்கிருத மொழியிலேயே அல்லது பகவத்கீதையே படிச்சிருவோம்னு நினைக்காதீங்க. இப்ப இந்த மாதிரி சொல்ற போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். இந்த மாதிரி ஆத்மா சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் நீங்க சொல்ற உபதேசங்கள், அப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் கேட்கிற பொழுது இந்த ஆத்மா வந்து ரொம்ப சக்தி பயங்கரமா ஆத்மாக்கு உணவு கிடைச்சிருது.
பாடி ரொம்ப வீக் ஆயிடுது, டக்குன்னு ரொம்ப தூக்கம் வந்துடுது. ம். அந்த இல்ல, மாதிரி அது இருக்கு. வந்து உங்களுடைய வீக்னஸ் தானே, ஏஜ்னால வர்ற வீக்னஸ் அது. உங்களுக்கு 78 வயசு ஆகுதுங்கும் போது அப்புறம் அதுக்கு உண்டான தளர்ச்சி இருக்கத்தானமா செய்யும். அப்ப உணவும் குறைஞ்சு போயிடும். அப்ப அதனால அந்த வீக்னஸ் இருக்கு. அது நீங்க அது உடலுடைய வீக்னஸா நீங்க பார்த்து நீங்க அதை திருப்பி இந்த மாதிரி மன ரீதியா உற்சாகமான இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடலுக்கும் உற்சாகம் வந்துடும். ஏன்னா மனசு சூட்சமா, உடல் வந்து ஸ்தூலம். அந்த அடிப்படையில நீங்க இந்த உடம்ப மேம்படுத்திக் கொள்ள முடியும். ம். இப்ப நீங்க மந்திரங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துல அப்ப படிப்பீங்களா? படிப்பேன் சார். அப்ப நீங்க அதெல்லாம் ரொட்டீனா நீங்க இப்ப பிராக்டிஸாவே பண்ண 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 உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃப்ளூயன்சி வந்துடும். ஒரு அப்ப அது சிலதுதான் உங்களுக்கு புரியல. அடிக்கடி ரிப்பீட்டடா பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இந்த சில எழுத்துக்கள் தான் மறந்துட்டேன் நான். அது இப்ப திருப்பி நீங்க ரிப்பீட்டடா படிக்கும்போது ஞாபகம் வந்துடும். அதாவது இந்த மொழி வந்து தொடர்புலயே இருந்தா தான் இதெல்லாம் வருமா? எந்த மொழியும் அப்படிதான். இப்ப ஆங்கில மொழினாலும் நம்ம பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா தானே பேச முடியும், இல்லைன்னா வராது. அது மாதிரிதான் சமஸ்கிருத மொழியும், பேச சந்தர்ப்பம் கிடைச்சா தான் பேச முடியும், இல்லைன்னா வராது. எல்லா மொழியுமே தொடர்புல இருக்கும். அதனால வாய்ப்பை உருவாக்கிக்குங்க, முயற்சி பண்ணுங்க. அது யாராருக்கு வரட்டுமா, முயற்சி பண்ணி பாருங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இறைவன் அருள் தான். ஆமாங்கம்மா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க. அப்ப நம்ம வகுப்பு நிறைவு செய்யலாங்களா? அனைவருக்கும் நன்றிங்க. மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி சார். நன்றி ஐயா.